நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆடி 29ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை ஏற்படுத்த வலியுறுத்தும் ஆண்டாகவும், இம்மாதம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தேடும் உறவுகளின் கவனஈர்ப்பு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய ஆடி மாதத்தின் ஒரு 278வது முற்றத்து மலராக மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. இன்றைய முற்றத்து மலர் இலங்கையில் இருந்த ஒரு மலருடன் நறுமணம் வீசப் போகின்றது. மட்டக்களப்பு விபுலானந்த அழகியல் கற்கை நிர்வாகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக நடனத்துறை நாடகத்துறை சார்ந்த ஒரு நிர்வாகத்தில் ஒரு நடனத்துறை சார்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற செல்வன் சஜித் இளங்கரட்னம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவருடைய ஆளுமைகளையும் அனுபவங்களையும் இன்று எங்கள் முற்றத்து மலர் நிகழ்ச்சியில் பாமுக உறவுகளுக்காக பகிர வந்திருக்கின்றார். அவரை எனது முற்றத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சஜித் இளங்கரட்னம் அவர்களே. வணக்கம் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கங்கள். சிறப்பு. இன்றைய முற்றத்து மலர் நிகழ்ச்சியில் இன்றைய உங்களது அனுபவங்களையும் ஆளுமைகளையும் நாங்கள் கேட்கப் போகின்றோம், அறிய போகின்றோம். நடன விரிவுரையாளராக மட்டக்களப்பு விபுலானந்த அழகியல் கற்கை நிறுவனத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். மிகுந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கின்றீர்கள். அதுவும் நடனத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தற்காலத்தில் நடனத்தில் அதிக அளவில் பெண்களது பங்கு இருக்கின்றது. இருந்தாலும் ஆரம்ப காலங்களில் ஆண்களின் பங்குதான் நடனத்துறையில் பரதநாட்டியத்தை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் ஆண் நடன கலைஞர்கள் மூலம்தான் இது வளர்க்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அந்த வகையில் ஒரு ஆண் நடன கலைஞராக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களது சொந்த இடத்தில் தான் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்களா? உங்களது சொந்த பிரதேசம் எது? உண்மையாக அருமையான கேள்வி மிஸ். இது சம்பந்தமா நான் சொல்லி இருக்கணும். பொதுவாக எனது அம்மாவின் புறப்படம் மட்டக்களப்பு, அப்பா திருகோணமலை. என்றாலும் 80ஆம் ஆண்டு பிரச்சனைகள் அந்த காரணமாக இவர்கள் இடம்பெயர்ந்த இடம் கிளிநொச்சி. நான் இப்ப இருந்து கொண்டிருக்கிற இடமும் எனது குடும்பம் அமைந்திருக்கிற இடமும் கிளிநொச்சி. வேலை நிமித்தம் தான் நான் இப்ப மட்டக்களப்புல இருக்கிறேன். என் கல்வி தொடர்ந்த காலங்கள் எல்லாமே நான் படிச்சது எல்லாமே கிளிநொச்சி. கிளிநொச்சி என்றால் எல்லோரும் சொல்வார்கள் வன்னி பிரதேசம், ஒரு கொஞ்சம் வறுமைக்குட்பட்ட பிரதேசமாக காட்சிப்படுத்தப்படுகிறதோ அல்லது சொல்லப்படுகிறதோ தெரியவில்லை. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய வளர்ந்த சூழலை சொல்லுங்க. உண்மையில வன்னி பிரதேசத்தின வரலாறு இப்ப நாங்க பார்க்கக்குள்ள ரெண்டா பார்ப்போம். ஒன்று யுத்தத்துக்கு முன், யுத்தத்துக்கு பின். ரெண்டா தான் இப்ப எனக்கு எந்த வாழ்க்கையில தெரிஞ்ச அனுபவம் நான் ரெண்டு வகையா பாக்குறேன். ஆனா யுத்தத்துக்கு முன் எனக்கு அது வறுமை என்ற அந்த ஒரு உணர்வு இருக்கல. வசதியின்மை இருந்திருக்கலாம், வறுமை இருக்கல. வசதியின்மை என்றால் கொண்டு கரண்ட் இல்லை, ஆனா வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் ஒரு செழிப்பா இருந்தது யுத்தத்துக்கு முற்பட்ட காலம். அது எந்த அனுபவம். நான் சின்னால இருந்தாலும் எனக்கு அந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்ட அனுபவம் இருக்குது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு பிறகு முகாமில வந்துதான் நான் இயல படிக்க விளைக்கிட்டேன். நான் தடுப்பு முகாமில இருந்து பிறகு படிக்க விரும்பினாக்களை கொழும்பு ரத்மலான கெண்டு குளிச்சில விட்ட சமயம் எனக்கு ஒரு 7 மந்த் தான் கிடைச்சது இந்த ஏஎல் படிப்பை தொடர்றதுக்கு. என்னன்னா 2006ஆம் ஆண்டு நான் நோயில் படிச்சுட்டு பிறகு உள்நாட்டு யுத்தம் காரணமா எனக்கு அதை கண்டினியூ பண்ணிலாம் போயிட்டது. ஆனா செழுமைன்னு பார்த்தா எனக்கு எந்த ஒப்பீனியன் 2009க்கு முன்னுக்கு மிகவும் செழுமையான காலம். இப்ப வசதி என்னதான் வந்தாலும் அந்த மற்றக்களோட பகிர்றதோ அல்லது பரிமாறுறதோ உறவு முறைகளை கொண்டாடுறதோ அப்படியான ஒரு செழுமை இல்லை. வசதி இருக்குது, மனசுல வளம் இல்லை என்ற அந்த ஒரு உணர்வு இப்பவும் எனக்கு மேலோங்கி கொண்டிருக்குது.
ஆம். அழகாக சொல்லி நீங்கள் அது ஆம், சொல்லி நீங்கள் வசதி இல்லாட்டிலும் வளமாக வாழ்ந்த காலங்கள் அந்த காலங்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் உறவுகள் சுற்றம் அதில் வளங்கள் எங்களது மனித வளங்கள் நிறைந்திருந்த கால பிரதேசத்தை அழகாக சொல்லியிருந்தீங்க. பிறகு நீங்கள் இடப்பெயர்வின் பின் இங்கே வந்து முகாம் தங்கியிருந்து ஏலவேலை படித்து பிறகு உங்களுடைய அடுத்த தொடர்ச்சி எதாக இருந்தது? தொடர்ச்சி இது நான் ஒரு 7 மாதம் தான் எனக்கு ஏஎல் படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுல நான் பாஸ் பண்ணி விபுலானந்தா அழகியல் கற்கள் நிறுவனத்துக்கு ஒரு மாணவனா போயிருந்தேன். 2010ஆம் ஆண்டு விபுலானந்தா அழகியல் கற்கள் நிறுவனத்தின் ஒரு மாணவனா போயிருந்தேன். அந்த நேரம் நான் பாஸ் அவுட் ஆகிக்கல 2016 ஆயிட்டது. ஒரு அந்த நேரம் ஸ்ட்ரைக்குகள் அந்த கண்டினியூ ஸ்ட்ரைக் ஓடிக்கொண்டிருந்தபடியா எனக்கு சரியா 6 இயர் பிடிச்சிருந்தது அந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு. அதை தொடர்ந்து படிச்ச இடத்திலே திருப்பியும் எனக்கு டெமோவா, அதாவது போதனாசிரியரா வருகை போதனாசிரியரா படிப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதை தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு விரிவுரையாளருக்கான ஒரு இன்டர்வியூ நடந்தது. அது நான் அப்ளிகேஷன் சும்மா விளையாட்டா தான் அதுல உண்மையா போட்டிருந்தேன். நான் அப்ளிகேஷன் டிகிரியோட அப்ளிகேஷன் போடுற ஒரு விளையாட்டு தன்மை ஒன்று இருந்தது. கடைசி நேரம் அதன் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். நான் அதுலேயும் பிறகு செலக்ட் ஆகி மேற்கொண்டு அதுல விரிவுரையாளராகி அந்த நேரமே நான் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல வந்து எம்எஸ் செய்து கொண்டு வந்தேன். நான் மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி 2021ஆம் ஆண்டு கேரளாவுல இருக்கிற ஆர்எல்வி காலேஜ், அதாவது மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற ஆர்எல்வி காலேஜில் ப்ராப்பரா போய் படிக்கிறதுக்கு 2021ஆம் ஆண்டு கேரளா போய் 23ஆம் ஆண்டு திருப்பியும் ரீஜாயின் பண்ணி இருக்கிறேன் விபுலானந்தா இன்ஸ்டிடியூட்ல. நல்ல ஒரு ஆளுமையான காலங்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய திறமைகளை பார்த்துத்தான் அவர்கள் உங்களுக்கு அந்த இது கிடைத்திருக்கு. உங்களிடம் நல்ல திறமை இருந்தமையினால் தான் உங்களுக்கு அந்த பதவி கிடைக்க பெற்றது. இந்த திறமைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் கிளிநொச்சியில் இருக்கும் பொழுது அடிப்படை கற்றிருப்பீர்கள் தானே? அப்ப ஒரு முறை குருவினை உங்கள் கற்றல் எவ்வாறு இருந்தது, நடனத்துறை சார்ந்து அல்லது பாடசாலை சார்ந்து உங்களது கற்றல் எவ்வாறு இருந்தது என்பதையும் ஒரு முறை சொல்லிக்கொள்ளுங்க. நிச்சயமாக மிஸ். உண்மையில நான் ஆரம்ப காலம் படிக்கக்குள்ள ஒரு 4ஆம் ஆண்டு 99ஆம் ஆண்டு காலம், அப்ப எனக்கு இந்த விடுதலை போராட்டங்கள காலத்துல உள்ள சங்கநாதங்களை பார்த்த ஒரு உணர்வு இருந்தது. அந்த நேரம் ப்ராப்பரா எனக்கு டான்ஸ் படிச்சேன். அதை பார்த்து சும்மா வீட்டுல வந்து பாட்டை போட்டுட்டு, என் அக்கா ஒரு டான்சர், அக்கா அடையக்குள்ள நானும் பின்னுக்கு ஆடுறது பாட்டை போட்டுட்டு. அப்படித்தான் உண்மையா ஆரம்பம் தொடர்ந்திருந்தது. தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு நான் வந்து படிச்சது திருவரம் காந்தி நிலையத்துல காந்தி சிறுவர் இல்லம் ஆண்டு டிஆர்ஓக்கு கீழே காந்தி சிறுவர் இல்லம் இயங்கி கொண்டு வந்தது. அங்க போன பிறகுதான் எனக்கு சாவித்திரி மிஸ் ஆண்டு. அப்ப படிக்கக்குள்ள ப்ராப்பரா படிக்கல, இந்த மேடை ப்ரோக்ராம்களுக்காக வேண்டி, இப்ப இல்லங்களுக்கு இடையான நிகழ்வுகளுக்காக வேண்டி அந்த நடனத்தை வந்து அறிமுகப்படுத்தினவர். கட்டாயமாவே நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். அதன் ஆரம்பம்டா சாவித்திரி டீச்சர் தான் அதன் ஆரம்பம். நான் அதுல ப்ராப்பரா அடவுகள் படிக்கிறதோ உருப்படிகள் படிக்கிறதோ அப்ப இருக்கு இல்ல. என் டீச்சரும் ப்ராப்பரா படிச்சு வரையில நிகழ்வுகளுக்காக வேண்டி எங்களை தயார் பண்றதும், அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம், கொஸ்டன்ல இருந்து வெளியே போறோன்ற ஒரு சந்தோஷம், ப்ரோக்ராம் ஓடிடுறது டக்குண்டு. அதுல இருந்து அழகியல் கலாமன்றத்துல வந்து நான் மேற்கொண்டு படிச்சேன். அப்ப வாய்ஸ் மிஸ் இருந்தவ. பிறகு கிளிநொச்சி இந்து கல்லூரியில தான் வந்து இந்த 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு நேரம் ஜனுசியா மிஸ் இருந்தவ. அந்த காலப்பகுதியில நான் பேபி டீச்சர் சங்கநாதம், நீங்கள் நல்ல எல்லாரும் அறிஞ்ச ஒரு ஆள், சங்கநாத புகழ் பேபி டீச்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப பேபி டீச்சர் சங்கநாதத்தோட போய் செய்யற சில சந்தர்ப்பங்களும் எனக்கு கிடைச்சிருந்தது. அப்ப அதையும் என்ன இம்ப்ரூவ் பண்ண ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது. பிறகு மேற்கொண்டு ஏஎல் படிக்கக்குள்ள சித்ரா மிஸ், மோகன் மிஸ் சொல்லி கொழும்புல ஒரு 7 மந்த் அதுக்குள்ள எனக்கு படிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. தொடர்ச்சியான அப்படி ஒரு பாரம்பரிய
ஆனால் உங்களது கெட்டித்தனம் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் நிரந்தர ஒரு ஆசிரியர் இல்லாமல் கிடைக்கிற இடங்கள்ல கிடைக்கிற நேரங்கள்ல உங்களோட திறமையை வளர்த்து கொண்டு நீங்கள் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு உயர்ந்து ஒரு விரிவுரையாளர் அளவுக்கு இப்பொழுது இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய முயற்சியும் திறமையும் என்றுதான் சொல்லிக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள். இன்னும் இன்னும் மேலும் நீங்கள் பல முயற்சிகளை காண வேண்டும் என்று பாமுக உறவுகள் சார்பாக முட்டத்துமல நிகழ்ச்சியூடாக வாழ்த்திக் கொள்கிறோம். நீங்கள் இப்பொழுது இந்த மட்டக்களப்பு வியூலானந்த அழகியல் கல்வியில சேர்ந்து நீங்கள் 4 வருடம் மாணவராக கற்று இப்ப கற்பித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. எனக்கு மட்டக்களப்பு வியூலானந்த கற்கை நெறி அந்த நிர்வாகத்தை பற்றியும் அறிய வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. தெரிந்திருக்கிற சில விடயங்கள் 1-2 விடயங்கள் தெரிந்தான உங்கள் மூலம் அறியும் போது புதிய விடயங்கள் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையா மிஸ், விபுலானந்தா அழகியல் கற்கைகள் நிர்வாகமாக இப்ப இயங்குற நிர்வாகம் 1982ஆம் ஆண்டு அதாவது செல்லையா ராஜதுரை அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவரால இசை நடன கல்லூரி என்றுதான் உண்மையில ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 1982 ஆரம்பித்து 1989ஆம் ஆண்டு இதை இந்து கலாச்சார அமைச்சங்கீழ இது பொறுப்பேற்கப்பட்டது. 1989. 2001ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தோட இசை நடன கல்லூரி இணைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் 2002ஆம் ஆண்டுதான் அது உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருந்தது. இருந்து அது கிழக்கு பல்கலைக்கழகத்தோட தந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்திருந்தாலும் 2005ஆம் ஆண்டு இன்றைய பேரோட சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாகமாக பரிணாமித்தது. இப்ப இதுல உண்மையில 3 துறைகள் இருக்குது. ஒன்று நடன நாடகத்துறை, அடுத்த கற்புலத்துறை, அடுத்தது இசைத்துறை. 3 பிரதான துறைகள் இருக்குது. இது நடன நாடகத்துறைக்குள்ள நடனத்துறையும் இருக்குது, நாடகத்துறையும் இருக்குது. 2 பிரிவுகளை கொண்டு அமைந்திருக்குது. அதை விட தற்சமயம் இப்போது ஐசிடி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு துறை இப்பதான் ரீசெண்டா இது செய்திருக்கு. இன்னும் அதுக்குரிய மாணவர்கள் உள்வாங்கப்படையில. இப்படி பிரதானமான துறைகள் இசைத்துறையிலையும் தனியாக மிருதங்கம், வீணை, வயலின் இப்படியான துறைகள் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்ப 4 வருட கற்கைகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது நிர்வாகத்துல. டிகிரியாவா அல்லது என்ன பட்டங்கள்? டிகிரியா. இப்ப பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இருந்தது. தற்சமயம் இனி வர்றாக்களுக்கு பிஎஃப்ஏ இன் கான்டெஸ்ட் கொடுக்குற இது போய் கொண்டிருக்கு. இப்ப நியூ வாட்ச் ஒரு 2 வாட்ச் வந்திருக்குது புதிய கரிக்குலத்துக்கு பிறகு. அப்ப அவங்களுக்கு பிஎஃப்ஏ கான்டெஸ்ட் கொடுக்குறது புதிய இந்த விபுல அழகியல் கற்கை நிறுவனம் ஒரு படிப்படியா வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது நினைக்கின்றேன். இனி வரும் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலங்களில ஒரு பல்கலைக்கழகமாக வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்னென்றால் என்ன நினைக்கிறேன், கலைத்துறையில இலங்கையில உள்ள தமிழ் பல்கலைக்கழக தமிழ் துறை சார்ந்த 2 இடத்துலதான் இந்த நடனம் கலைத்துறை சார்ந்த இருக்குது. ஒன்று சேர்வன் ராமநாதன் இதுலயும் மற்றது விபுலானந்த அழகியல் கற்கை நிறுவனத்திலையும் தான் இந்த 2 துறை சார்ந்த இதுகள் படிப்புகள் பட்டப்படிப்புகள் இருக்குது. ஆமாம். மற்றது இதுல நான் கல்வியல் கல்லூரியில இருந்தாலும் அது ஆசிரியர் பயிற்சியாகத்தான் இருக்கிறது நினைக்கிறேன். பட்டப்படிப்பாக இன்னும் வரவில்லை. இவ்வாறு மட்டக்களப்பு இசைக்கல்லூரின் ஒரு பரிமாணம் இருந்தாலும் இதை விட மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகம் என்று சொல்லியும் பல்கலைக்கழகம் இருக்கு. அவைக்கும் உங்களுக்கும் இப்பொழுது தொடர்புகள் என்ன மாதிரி இருக்கின்றன? பொதுவாக பட்டமளிப்பு விழா சார்ந்த தொடர்புகள் இருக்கு. பட்டமளிப்பு விழா கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு தான் இடம்பெறும். சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாகத்துக்கென்று ஒரு தனியான அதாவது பணிப்பாளர் இருக்கிறார். பணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கும். அநேகமாக ஒரு சுதந்திரமான முறையில தான் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாகம் இருக்கிறது. எனினும் கிழக்கு பல்கலைக்கழகத்தோட ஒன்றின ஒரு பட்டப்படிப்பா தான் நடந்திருக்குது, இருந்து கொண்டிருக்குது. பொதுவாக சுதந்திரமான ஒரு வழியில தான் நிர்வாகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம். நல்லது நல்லது. எவ்வளவு பிள்ளைகள் இதில் ஒவ்வொரு வருடம் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? இறுதியாக வந்த மாணவர்கள்ல ஒவ்வொரு துறைக்கும்
90, 98 அப்படி ஓ ஒவ்வொரு துறைக்கும் பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கணும். நாங்கள் வந்த காலங்கள்ல ஞாபகம் இருக்குது 40, 45 இருந்தது. தற்சமயம் என்னென்ன இலங்கையின் கல்வி அமைச்சு என்ன உயர்கல்வி அமைச்சு என்ன செய்யுதுன்னா அதிகப்படியான மாணவர்களை உள்வாங்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி மேக்சிமம் இவ்வளவு கூட்டக்கூடியாக்கள் எடுங்கோன்னு சொன்ன ஒரு பிரகாரம் இப்ப 98 வந்து கொண்டு இருக்குது. 98, 100, 120 அப்படி ஒவ்வொரு ஓ இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு பாடத்துக்கு இப்ப நடன பாடத்துக்கு 98 பேர் 98 பேர் நாடகத்துக்கு அப்படி அவட ஓ அப்படி அவ்வளவு வந்து பேர் கொண்டிருக்கு 4 துறைக்கு. அவ்வளவு பிள்ளைகள் ஏ லெவல்ல இந்த துறை சார்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்களா? மிஸ் கட்டாயம் இப்ப அஹ், கூடியளவு இந்த பாடத்தை செலக்ட் பண்ணி படிச்சு கொண்டிருக்கணும். ஆனா ஓ எங்கட இலங்கையின் போக்கு பார்த்தோம்னா இலங்கையின் போக்கு அநேகமானாக்கள் படிக்கிறது குறைஞ்சிட்டு வீதாசரம் பழைய வீதாசரத்தோட ஒப்படைக்குள்ள வீதாசரம் குறைஞ்சாலும் பிள்ளைகள் எடுத்து கொண்டிருக்கணும். இப்ப ஓ இந்த பாடத்தை நான் தெரிவில இருந்து அதுக்காகத்தான் கொண்டு கேட்டிருந்தேன் உங்களை, நீங்களே விட சொல்லிட்டீங்க வீதாசாரத்துல குறையுதுன்னு சொல்லி. ஏனென்றா எல்லோரும் இப்பொழுது தொழில்நுட்பம் சார்ந்து கற்கைகள் வந்தமையினால் அதை கற்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. எல்லா பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்குது, பிள்ளைகள் எல்லாம் தொழில்நுட்பம் சார்ந்து செல்கிறார்கள், கம்ப்யூட்டர் சார்ந்து படிப்பதற்காக அந்த பக்கங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி. ஆனால் கட்டாயம் அதுக்கான பதில் வந்து என்னன்னா கட்டாயமாக அதைத்தான் தேடி போய் கொண்டிருக்கணும். ஆனா பல்கலைக்கழக வாய்ப்புன்றது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மேல அதுலயும் ஒரு லிமிட் இருக்குது. இப்ப அதால போக இயலாது. அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா 2 பாடத்தையும் படிக்கணும். ஒரு பக்கம் கலைத்துறையும் படிச்சு கொண்டு அடுத்த பக்கம் தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்களையும் கற்றுக்கொண்டிருக்கணும். அப்ப ஒன்று அவர்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த பாடத்துல அவர்கள் பல்கலைக்கழகம் செல்லாவிட்டால் அடுத்த கட்டமாக தெரிவு செய்யறது வந்து கலைத்துறை சார்ந்த ஒரு பாடமாக பாடமாக இருக்கு. இருக்கு. ஆமா, நான் நினைக்கிறேன் யாழ் பல்கலைக்கழகத்தை விட இப்பொழுது விபுலானந்த அழகியல் கற்கிணரில் நிறைய பிள்ளைகள் உள்வாங்கப்படுகிறார்கள் என்று நினைக்கின்றேன். உண்மையில் என்றால் அங்கேயே 60, 70, 80 பிள்ளைகளுக்குள்ள 60 பிள்ளைகள் தான் ஏதோ உள்வாங்கப்படுவதாக கேள்வி வழிதான், எனக்கு உண்மையாக சரியாக தெரியாது, கேள்வி வழியாக கேட்டறிந்திருந்தேன். ஆம், அவ்வளவு பிள்ளைகளையும் உள்வாங்கி நீங்கள் அவர்கள் எல்லோரும் 4 வருடமும் முடித்து வெளியேறுகிறார்கள் அல்லது இடையில் தங்களது நிறுத்திக் கொள்கிறார்களா? அநேகமானவர்கள் 4 வருடமும் கல்வியை தொடர்கிறார்கள். ஒரு ஒரு 2 அல்லது 3 அல்லது 4 மாணவர்கள் அநேகமாக இப்போ ஒரு விளையாட்டு மோகம் உண்டு ஆரம்பித்திருக்கிற சூழ்நிலையில 1, 2 அல்லது 3 மாணவர்கள் அதை நிறுத்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனா அநேகமானவர்கள் வந்து 4 வருடம் எங்களுக்கு ஒரு கையில் ஒரு டிகிரி வேணும் அப்படி என்ற ஒரு உணர்வுல அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு போறாக்கள் இருக்குது. கூடியளவு அதை கம்ப்ளீட் பண்றாக்கள் தான் எங்க பல்கலைக்கழகத்துல இருக்குது. நல்லது. இந்த வருகிற பிள்ளைகளுக்குரிய ஆளணிகள் இப்பொழுது உங்கள் விரிவுரையாளர்கள் சார்ந்த அல்லது இடங்கள் சார்ந்த வசதிகள் எல்லாம் போதுமானதாக இருக்கிறதா? இல்ல பொதுவாக விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாகம் ஒரு சிறிய இடப்பரப்பு தான். ஆனா இப்ப எங்கள்கிட்ட பார்த்தா இப்ப 5 பட்ச் இருக்குது. எங்களோட காலத்துக்கு அவர்களை சரியான நேரத்துக்கு அவர்களை வெளியேற்றணும் என்றதுல நிர்வாகத்தின் பணிப்பாளரும் அதை சார்ந்த விரிவுரையாளர்களும் சரியா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வயதும் லேட் ஆகிக்கொண்டு ஒரு வருடம் லேட் ஆகிக்குள்ள அவங்களோட ஒரு வயதும் அவங்களோட இது காலமும் போய்கொண்டிருக்கும். இடம் என்றது தொடர்ந்து இது இருக்கிற ஒரு பிரச்சனை தான், இடப்பிரச்சனை. ஆனால் அதற்கேற்ற மாதிரி எல்லா விரிவுரையாளர்களும் இந்த தங்களது நேரங்களையும் அர்ப்பணித்து கொண்டுதான் அதுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இடவசதி உண்மையில போதாது. ஆனா இப்ப அதுக்குள்ள சில வேளை இப்ப டைம் டேபிள்களை போடக்குள்ள அவர்கள் இடவசதியை பொறுத்து கொண்டுதான் அதை பிளான் பண்ணி செய்து கொண்டிருக்கணும். என்ன அவர்கள் நான் இந்தியா போன டைம் நான் ஒரு ஃபீல் பண்ணின விஷயம், நான் எம்ஏக்கு போய் கொண்டிருக்கக்குள்ள என்னோட எம்ஏக்கு வந்து எல்லாரும் ஒரு 20 வயசாக்கள். இனி அந்த கல்வி திட்டத்தின் வயது வித்தியாசம். அதுல ஸ்ரீலங்கால இருந்து போற நாங்கள் மட்டும்தான் வயது கூடி நாட்களா இருப்போம். அவங்க எம்ஏ முடிக்கக்குள்ள அவங்களோட வயசு 20, 21 இருக்கும். எங்கிட்ட வயசு 30, 32 இருக்கும். அப்ப நான் ஃபீல் பண்ணின விஷயம் உண்மையில அது சரி என்ற ஒரு மனநிலையில இருந்து அவங்க துடிப்பா மாஸ்டர்ஸ் டிகிரியை முடிச்சுட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு வயசுன்றதும்
ஒரு துடிப்பான வயசு அந்த வயசு. ஆமா. நாங்கள் ஒரு 30, 32 வயசுக்கு பிறகு வந்து குடும்ப சுமைகளோட எங்கண்ட இதோட போய்க்குள்ள நாங்க படிச்ச அவ்வளவுத்தையும் பிள்ளைகளுக்கு குடுக்கலுமான்றது தெரியல. கஷ்டம். ஆமாமா. ஏன்னா நம்மள்ட்ட கம்பேர் பண்ணக்குள்ள ஜோசியன் உண்மையில எങ്ങനെ கல்வி முறை வந்து கொஞ்சம் மாறணும். என்ற மாற்றம் ஒரு வேண்டும். மாற்றம் வேணும். இல்லாட்டிக்கு நாங்கள ஒரு 30, 35 வயது வரைக்குள்ள நாங்கள் எங்கண்ட பொருளாதார பின்னணி, எங்கண்ட குடும்ப நிலைகள் எல்லாத்துலயுமே தங்கிருவோம். ஆமா. இப்ப அந்த துடிப்போட அங்க படிச்சுட்டு வாரத அவ்வளவு பிள்ளைகளுக்கு குடுக்கலுமாண்டா உண்மையிலே இல்லைன்றதான் ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஆம். துடுப்பம் ஆ. அந்த அவ்வளவு தூரம் எவ்வளவு அத தாக்கம் செலுத்தும்னு தெரியல அது. நிச்சயம். படிக்கிற காலங்கள் நீங்கள் சொன்னது போல 21 வயது, 22 வயது என்றால் ஒரு பொறுப்பு அல்ல. பொறுப்பில்லாத ஒரு வயது என்று இல்லாத சொல்லுவார்கள். பொறுப்புன்றது ம். குடும்ப பொறுப்பு. இப்ப நீங்கள் 30 வயதன்றைக்கு ஒரு குடும்பம் உங்களுக்கு என்று வரும்பொழுது அந்த பொறுப்புகள் அதிகமாக பொறுப்புகள். இருக்கின்றது. நிச்சயமாக. நீங்களும் ஒரு பொறுப்புகள் இன்னும் உங்களுக்கு கைவரையில் என்று தான் நினைக்கின்றேன். நீங்கள் இளமாக இருந்து கொண்டு தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலங்களில உங்களுக்கு இந்த விரிவுரையாளராக வரும் முதல் உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது? நான் இதுக்குள் படிச்சு முடிச்சிட்டேன், முடித்த பிறகு என்னவாக இருக்க போகிறேன் என்று சொல்லி எப்படி உங்களுடைய மனநிலை இருந்தது? பிறகு விரிவுரையாளனா பிறகு அது வித்தியாசமா மாறி இருக்கும். முதல் என்ன செய்யறதாக நோக்கம் இருந்தது? உங்கள் வருங்காலம் என்ன செய்வதாக இருந்தது? உண்மையில மிஸ் எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு முகாமில் இருக்கக்குள்ள ஒரே ஒரு வழிதான் தோன்றினது. படிச்சா தான் ஏதாவது ஒன்று செய்யலாம். நிச்சயம். நான் முகாமில் இருக்கக்குள்ள ஒரு இது சம்பந்தமா யோசிப்பேன். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம். உண்மையில யுத்தத்துக்கு முதல் எந்த சிந்தனை வேறையா தான் இருந்தது. இந்த படிக்கிறத பற்றி உண்மையா இன்ட்ரெஸ்ட் இருக்கே இல்ல. ஆ. மேடையில போய் நல்லா ப்ரோகிராம் செய்து கொண்டிருக்கக்குள்ள மற்றது எனக்கு சில சின்ன குறுந்திரைப்படம் ஒண்ணு நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. தேடும் கண்களண்டு ஓ. ஒரு விடுதலைக்கு முன்பட்ட ஒரு அப்ப இந்த துறை அப்ப நான் வகுக்கக்குள்ள யோசனை இல்ல நான் கொஞ்சம் இங்க படம் நடிக்கணும், இங்க சங்கநாதம் மாதிரி அப்படி சின்ன சின்ன ப்ரோகிராம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அந்த படிப்புன்றது பெருசா எனக்கு அதுல நாட்டம் இருக்கே இல்ல. ஆம். பிறகு யுத்தம் முடிஞ்சு முகாமில் இருக்கக்குள்ளதான் யோசனை என்னடா இது வாழ்க்கை அடிபட்டு போயிட்டோமே ஒண்டாயிட்டோமே இதுக்குள்ள இருக்கிறோம். என்ன வழியில அடையாளப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? அப்ப யோசனை ஒன்றும் சரி வராது. என்ன இருந்தது தடுப்பு முகாமில. மாவட்ட வெளியவும் போகலாம். முள்ளு கம்பிகளுக்குள்ள தான் இருந்தேன் நான். அப்பதான் யோசனை இல்ல படிப்போம். 6 மாதம் தானே ஏலாண்டொன்றும் இல்ல படிப்போம். 2 படிச்சுட்டு பல்கலைக்கழகம் வந்தோனே முதல் அம்மாட்ட சொன்ன வார்த்தை 6 மாதம் படிச்சு நான் வந்தேன். நான் டான்ஸுக்கு போயிட்டேன்னு. சர்ச் ஸ்கோர் இருந்தது 1.13 எனக்கு சர்ச் ஸ்கோர் இருந்தது. ஓ. ஆனா நிரப்பின மிஸ் வந்து டான்ஸுக்கு முதலாவது போட்டிருந்தவ. செலக்ஷன் ஓகே. டான்ஸுக்கு போட்டுட்டா. உண்மையில ஓகே. வேற பாடம் நான் நல்லா ஆமா. படிச்சது வந்து ஜியோகிராஃபி. ஓ. அது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா படிச்ச ஜியோகிராஃபி. ஓகே. ஆனா அப்ப ரிசல்ட்ஸ் வந்தோனே அம்மாட்ட சொன்னேன் நான் போயில 3, 6 மாதம் படிச்சேன் நான் தானே. நான் 1 வருஷம் படிச்சேன். இன்னும் கொஞ்சம் படிப்பேன்னு. அப்ப என்ன அம்மா சொன்னவ, "இல்ல உனக்கு ஏதோ நல்லதுக்கு தான். நீ போ. பிரச்சனை இல்ல." அப்படின்னு அப்போக்குள்ள வறுமையும் ஒரு பிரச்சனையா இருந்தது. அம்மா யுத்தத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருந்த சூழல். அப்ப நான் ஒருக்கா கேட்டேன் நான் கேம்பஸ் போகல. நான் ஏதாவது வேலை செய்து குடும்பத்த பார்த்துக் கொள்வேன். இல்ல அம்மா சொன்னா, "இல்ல நான் இருக்க மட்டும் நீ படி. எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன்." உண்மையில நான் இப்படி இருக்கிறதுக்கு என்னை விட முக்கியமானவரால் எங்கட அம்மா. நிச்சயமாக. நான் துவண்டு போன நேரமெல்லாம், "இல்ல நீ படிக்கலாம், நீ படி. நான் பார்த்துக்கொள்வேன். அது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன்." அப்ப அப்படி இருக்கிற காலத்துல தான் பல்கலைக்கழகம் வந்தேன் நான். ஆம். பல்கலைக்கழகம் வந்த உடனே பிறக்க முதல் நான் அந்த கலையை நேசிக்கல உண்மையில. நேசிக்கலேண்டு அதுல ஆழமா என்ன உட்படுத்தல. வந்த ஆமா. பிறகு யோசிச்சேன்னா, இல்ல நான் 4 வருஷம் டிகிரியோட போய்க்குள்ள சும்மா டிகிரியோட போகக்கூடாது. இந்த துறைக்குள்ள வந்துட்டேன். இனி என்ன அர்ப்பணிக்கணும். இந்த ஃபீல்டு நான் வெளியில போய் டிகிரி என்னன்னு கேட்டா விஎஃப்ஏ இன் டான்ஸ்ன்னு தான் சொல்ல போறேன். அதுல டான்ஸ்ன்னு சொல்லி போட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கக்கூடாது. ஆம். என்ன உண்மையிலே நான் உங்களுக்கு நீங்களும் நடனத்துறை சார்ந்தவர் என்னோட கதைக்குள்ள கதைச்சபடியா தெரியுது. ஆம். உண்மையிலே தெரியும் அடிப்படை இல்லாம வந்தா அவ்வளவு கஷ்டப்படுவோம். 4 நிச்சயமா. வருஷம். அப்ப அந்த நேரங்கள்ல எங்களுக்கு ஒரு ஐடி ஒரு பலம் இருந்தது. எவ்வளவு தூரமும் நான் போய் அப்ப நல்ல யூடியூப்ல வந்து நல்ல டான்ஸுகள் நல்லா தேடி பார்ப்பேன். எனக்கு அது நல்ல ஒரு தேடல் இருந்தது. அதுக்கு உண்மையில பல்கலைக்கழகத்துல ஐடி ஒரு ஃப்ரீயா இருந்தது. ஐடி யூனிட் அந்த டைம் ஃப்ரீயா இருந்தது.
ஆம். அப்ப அதுல தேடிக்கொண்டு வந்து படிச்சு கொண்டார காலப்பகுதியில எனக்கு ஒரு ஆசை. எப்படியாவது படைச்சிடத்துக்குள்ள விரிவுரையாளரா வரணும். 2 இது செய்திருந்தேன் நான். ஒன்று யோசிச்சேன் நான். ஒன்று இலங்கை நிர்வாகத்துறைக்குள்ள போகணும் ஒரு பெரிய இடத்துக்கு. ஆம். இல்லையேண்டா விரிவுரையாளரா வரணும். அந்த நேரம் எஸ்எல்இஎஸ் சம்பந்தமாவும் தேடிக்கொண்டிருந்தேன் நான். இத நான் ஆம். தேடிக்கொண்டிருந்தேன். போட்டி பரீட்சைகளாம். போட்டி பரீட்சைகள் சம்பந்தமா ஆம். இருந்துட்டு பாஸ் பேப்பர டவுன்லோட் பண்ணி பார்க்கிறது, அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதே நேரத்துல வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்து நான் பரதநாட்டியம் என்ற துறை சார்ந்து மட்டும் இல்லாம, ஸ்போர்ட்ஸ்ல ஈஸ்டர்ன் யுனிவர்சிட்டியின் நான் கராத்தே இல்லத்துல இருக்கக்குள்ள படிச்சிருந்தேன் நான். ஓ! காலை இருக்கக்குள்ள கராத்தே படிச்சிருந்தேன். அப்ப அதின்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்ப பல்கலைக்கழகத்தின் கேப்டனா இருந்திருக்கிறேன். 2, 3 மேட்ச்ல வின் பண்ணியிருக்கிறேன். அப்ப அது ஓ! எனக்கு ஒரு இந்த நடனத்துறையில அ ம் நடனத்துறையில 1வது கோல்ட் மெடல் நான் அடிச்சிருக்கிறேன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில. ஓ! எங்களுக்கு சிறப்பு. வந்து தர்மரத்ன மெமோரியல் கோல்ட் மெடல் அவார்ட் இருக்குது. கிட ஓவரால் கோல்ட் மெடல். சரி. அதுல ஒரு துறை சார்ந்து வேலை செய்யல. நாடகத்திலேயும் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ரத்னலானாக்கு இந்த கொழும்புல படிச்ச பிரின்சிபல் அந்த நேரம் நிலைமை. அப்ப போய் அங்க வொர்க் பண்ணியிருக்கிறேன். அதே நேரம் முத்தையங்கட்டுல அன்பு இல்லமண்டு இருந்தது. அப்ப எனக்கு ஆம். ஃப்ரீயான டைம் எனக்கு காதலியத்துல படிப்பிக்கக்குள்ள இருந்த மாமா தான் பிறகு முத்தையங்கட்டுல அன்பில்லத்துல பொறுப்பா இருந்தவர். அப்ப அவங்களோட போய் ஃப்ரீயான டைம் வொர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு சின்ன சின்ன ப்ரோகிராம் பழக்கி இருக்கிறேன். அவங்க நிர்வாகங்களுக்குள்ள சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அது படிச்சு கொண்டிருக்க கூட அப்படி ஒரு ஒரு துறை இல்லாம ஒரு 4, 5 துறை சார்ந்து வேலை செய்ய ஒரு இயங்கியிருக்கிறீங்க. சந்தர்ப்பம் ஓ! கிடைச்சதுதான் விரிவுரையாளரா வர்றதுக்கு ஒரு அடித்தளமா நிச்சயம். அமைஞ்சிருந்தது. நிச்சயமாக, நிச்சயமாக. உங்களுடைய அனுபவங்கள் என்ன? நிறைய இடங்களில் சென்று பெற்ற அனுபவங்கள் தான் உங்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் நடன விரிவுரையாளராக கிடைத்த போது ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கு. நிச்சயமாக அந்த மகிழ்ச்சி எல்லாம் அம்மாவுக்குத்தான் உரியதாக இருக்கும். ஏனென்றால் அம்மா அதுல இல்ல நீ விரும்பின மாதிரி செய்ய என்று விட்டிருந்தா நீங்கள் வேறு போக்கு பக்கம் போயிருப்பீங்க. இப்பொழுது ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கும் பொழுது சென்ற இடங்களுக்கு நீங்கள் உங்களை உங்களை சேர்ந்தவர்களுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் அது உங்களுக்கு வந்துவிடும் என்று நினைக்கின்றேன். இவற்றை வளர்ப்பதற்காகவும் நீங்கள் இந்தியா சென்று எம்ஏ பட்டங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது விரிவுரையாளராக இருப்பதென்னா டிகிரி முடிச்சு எம்ஏ எடுத்து படிச்சாதான் ஒரு விரிவுரையாளராக வரலாம் என்ற நிலை இருக்கிறதா? 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு இருக்கிறது ஸ்ரீலங்காண்ட அரசாங்கத்தின் ரூல்ஸின் படி ஆம். ஒரு விரிவுரையாளர்னா ஃபர்ஸ்ட் டிகிரி ஸ்ரீலங்காவா இருக்கணும். ஆம். அடிப்படை தகுதி ஃபர்ஸ்ட் டிகிரி. டிகிரி ஸ்ரீலங்காவாக இருக்கணும். உண்மையில ஆம். ஸ்ரீலங்காவாக இருந்தா மீன்ஸ் இது வந்து அப்ளிகேஷன் போட்டு ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணித்தான் இதுக்குரிய கிடைக்கும். சந்தர்ப்பம் இருக்குது. ஆமாம். புள்ளிகள் ஆம். அடிப்படையில தீர்மானிக்கப்படுறதான் ஒரு விரிவுரையாளர்ன்றது. நான் ஆம். வரைக்குள்ள பிஏயோட தான் அதுக்குள்ள வந்தேன் நான். அப்ப அதால கட்டாயம் என்ற காலப்பகுதியில ப்ராப்பரா நான் எம்ஏ செய்யணும் அடுத்த இதுக்கு சரி. கன்பூமுக்காக வேண்டி. ஆம். அதுக்காக வேண்டி கன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி செய்ய வேண்டிய தேவை இருந்தது. ஆம். அதை விட உண்மையில போனது இன்னொரு அனுபவம். நிச்சயமாக. கன்ஃபர்மேஷன்ன்றதுக்கு அப்பால இந்தியாவில் போய் படிக்கக்குள்ள அதுவும் கேரளா ஒரு வித்தியாசமான இடம் பரதநாட்டியத்துக்கு. ஆம். அநேகமாக நாங்கள் படிக்கிறங்கிற வரலாறுகள் எல்லாம் தமிழ்நாட்டை தான் தமிழ்நாடு. பற்றி கழிச்சு கொண்டிருப்போம். ஆனா ஆம். இப்ப பரதநாட்டியம் எங்க இருக்குன்ற ஒரு அதிகப்படியா எங்க இருக்குன்னு பார்த்தா அநேகமா கேரளாவில தான் இருக்குது. ஓ! பரதநாட்டியத்துக்கு அப்பால அநேகமான எல்லா கலைகளுமே கலைகள் என்ற ரீதியில போற்றப்படுறதும் நாங்க தியரியில படிச்சிருப்போம். ஆலயங்கள் வளர்த்த கலையாண்டு. ஆமாம். நம்ம இப்ப தமிழ்நாட்டுல ஆலய கலைகள்ல பெருசா எனக்கு தெரியல. ஆம். இருக்கிறது. ஆனா இப்ப கேரளாவுல எந்த ஒரு ஆலயத்துல நடந்தாலும் ட்ரெடிஷனல் ரீதியான ஒரு பரதநாட்டியத்துக்கு கதகளி ட்ரெடிஷனலான டான்ஸ் ஃபார்மும் வந்து கேரளா இன்னும் ஆலயங்கள் அதை வளர்த்து கொண்டுதான் இருக்குது ஓ! தொடர்ச்சியா. ஓ! அது ஒரு அந்த சிறப்பு. அந்த அனுபவம் எனக்கு ஒரு கேரளா போனது ஒரு பெரிய அனுபவமா இருந்தது. என்ன இன்னும் மேலும் பலப்படுத்திக் கொள்றதுக்கு. எத்தனை வருட காலங்கள் அங்கிருந்து படித்தீர்கள்? 2 வருடம் முழு நேரமாக அங்கிருந்து படிச்சிருக்கிறேன். 2 வருடம் முழுவதும் நீங்கள் அங்கிருந்து எம்ஏ செய்தீர்கள். அங்கிருந்து படிச்சிருக்கேன். ஓ! அது ஒரு நல்ல ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு தந்திருக்கும் என்று நினைக்கின்றேன்.
ஆம். இவ்வாறு நீங்கள் கற்ற கலையுடன் இன்னும் மேலும் அடுத்தடுத்த படிகளுக்கு போக வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறதா? கட்டாயம். நான் அடுத்த கட்டம் என்ன ஒரு பிஹெச்டி செய்ய வேணும். ஆனா ஆம். எனக்கு நான் அதுக்கு இப்ப 2 வருஷம் லீவ் எடுத்துட்டு போனா சடனா அடுத்த லீவ் எடுக்க இயலாது. அதுக்குள்ள கொஞ்சம் என்ன வளப்படுத்தணும். மற்ற நான் படிச்சத கொஞ்சம் எந்த சமூகத்துக்கும் ஏதாவது அ கொடுக்க. செய்யணும். அத செய்யாம நான் படிச்சுட்டு வந்து சடனா போறதும் அது அழகில்ல. அப்ப கொஞ்ச காலம் அவங்களோடையும் வேலை செய்யணும். மற்ற எந்த மாவட்டத்திலயும் அது சார்ந்து வேலை செய்யணும். இப்ப யானு அரங்காற்றுகையம் என்ற ஒரு நிறுவனத்தின் ஸ்தாபகரா இப்ப இருந்து கொண்டிருக்கிறேன். ஓ! அது உண்மையில இன்றைக்கு இன்றைக்கும் எனக்கு ஒரு பொருத்தமான நாள் என்ற அக்கான பிறந்த நாள். அவ ஓ! வந்து 2009ஆம் ஆண்டு இறந்துட்டா யுத்தத்தின் போது. அவன் பிறந்த நாள். சரியா இன்றைக்கு செஞ்சோல நினைவு தினத்தின் அன்று அக்காவும் அதே இடத்துல இருந்து வந்த ஒரு ஆள் தான். எனக்கு சரி. 2014 வந்த உடனே தான் யோசிச்சேன். எல்லாம் பொருத்தமான ஒரு நாளில டைமிங்ல வந்திருக்குதோ தெரிய இல்ல. நிச்சயமாக மறக்க முடியாத இல்ல. நாட்களாக இருக்கும். நாட்கள் அப்ப அவைன்ற பேர்ல தான் இந்த ஜானு அரங்காற்றுகையம்ன்றது கிளிநொச்சியில அ அ சின்ன சின்ன புரோகிராம்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இனி வருங்காலத்துல இந்த பிள்ளைகளுக்கான பரீட்சை சார்ந்தும் அதுக்கு மேற்கொண்டு செய்யணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு அந்த தூரம்ன்றது ஒரு போக்குவரத்து. பிரச்சனை. அப்போ ஆமாம். ஒரு 9 மணித்தியாலங்கள் இங்கிருந்து அங்க போறதுக்கு பிடிக்கும். ஆம். அப்ப இனி வருங்காலத்திலயும் அது அது சார்ந்தும் வேலை செய்யணும். பல்கலைக்கழகமும், சமூகமும் 2ம் எங்களுக்கு ஒன்றுதான். தேவை. ஆம். அது சார்ந்து தேவை. கட்டாயம் வேலை செய்யணும் என்ற நிச்சயம். எதிர்பார்ப்பு இருக்கு. நிச்சயம் நான் அடுத்த கேள்வியாக நினைத்திருந்தேன். நீங்கள் விரிவுரையாளராக இருப்பதனால வெளியில் உங்களது சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியதாக இருக்குதான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைத்தேன். ஏனென்றால் சில இடங்களில் எல்லா இடங்களிலும் இருக்கா தெரியாது. விரிவுரையாளராக இருந்தால் வெளியில் வகுப்புகள் எடுக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறதா? பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அந்த துறை சார்ந்து எடுக்கக்கூடாதுன்றதுதான் பொதுவாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அது ஒரு சட்டமாக நான் உண்மையில எனக்கு அத இருக்கு. அறிஞ்சிருக்கே இல்ல. ஆம். ஆனா இப்ப ராமநாதன் பல்கலை இதுல பார்த்தாலும் வெளியில படிப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்ப அ இப்ப நடக்கிறது. இப்ப செய்கிறார்கள். நடக்கிறது. ம். ஆமாம். எங்கன எந்த ஒரு பார்வையில பார்க்கக்குள்ள பல்கலைக்கழகத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் உண்மையில வெளியில எடுக்கிறோன்றது அது பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று உள்ளாகும். எந்த மாணவன் டிஜிட்டலோட மார்க்ஸ் நான் அங்க கூட போட வேண்டி வரலாம். அப்ப அப்படி நிச்சயம். ஒரு நிலைமை இல்ல. பொதுவாக நான் அ உண்மையில மட்டக்களப்பிலயும் வேலை செய்திருக்கிறேன். தமிழ் தின போட்டிகள் சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளைகளுக்கு பாடசாலைகளுக்கு வளவளரா போயிருக்கிறேன். ஆம். பிள்ளைகள்ல அ பிள்ளைகள பயிற்சிகளுக்காக வேண்டி உதவி செய்திருக்கிறேன். அது அது நாங்க எங்களோட துறை அதுதானே. அது சார்ந்து நிச்சயம். நாங்க சமூகத்தோடயும் வேலை செய்யற பொறுப்புன்றது எங்களுக்கு உண்மையில கட்டாயம் இருக்குது. ஆம். ஆம். பல்கலைக்கழகத்துக்கு வர்ற ஒரு வெறுமனே வெறும் பல்கலைக்கழகத்துல பட்டப்படிப்புக்கு கற்பித்தல மேற்கொள்ளாம, ஆமாம். எங்கள்ட படிச்சத இந்த துறை சார்ந்து, அல்ல சமூகம் சார்ந்து அத வேலை செய்யணும் என்ற கடப்பாடு, அதுல நான் நினைக்கிறேன் எங்கட பல்கலைக்கழகத்துல பெரிய தடை இல்லை, பேரியர் இல்லை. நிச்சயம். ஓகே. நல்லது, நல்லது. அ அடுத்தது உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு விரிவுரையாற்றியவர்கள் ஆண்களாக இருந்தவர்களா? உங்கள் துறை அங்கு அல்லது பெண்கள் தான் இருந்தார்களா? அ அ இங்க வந்து நான் மாணவனா படிக்கிற காலத்துல வந்து பெண்கள் இருந்தவர்கள். அதுல ஒரு சிலர் வந்து வருகை தர விரிவுரையாளர் இருந்தவர். ஆனா எம்.ஏ.க்கு போன நேரத்துல எனக்கு ஆசிரியரா இருந்த ஒரு முஸ்லிம்ஸ் கதையை ஞாபகப்படுத்தணும். செபிக்குதீன்னு சொல்லி. ஓ! ஆனா உண்மையில முஸ்லிம்கள் பரதநாட்டியம் படிக்கிறதிலேயுண்டு ஒரு இது இருக்குது. இருக்கு. ஒரு சார் எண்ணம் வந்து இருக்குது. எங்களிடம் இருக்கிறது. அந்த இருக்குது. எண்ணம் இருக்கிறது. சார் வந்து மிக்க ஆளுமையான ஆள். ஓ! அவர்ட்ட ஃபேமிலிய பார்த்தா, வைஃப் ஒரு டான்சர், சார் ஒரு டான்சர். வைஃபின்ட அம்மா வந்து ஒரு மோகினியாட்ட டான்சர். ஓ! நான் அப்ப அவர் ஒரு ஒரு பிராக்டிஸுக்காக வேண்டி அவர்ட்ட வீட்ட போன நேரம் தான் நான் பார்த்து வியந்து போனது. ஒரு பக்கம் நடராஜர் பெரிய நடராஜர் இருக்கிறது. அடுத்த பக்கம் அங்காவது பாங்கு ஓதும்போது அவர் அங்கால தொழுது அவர் அந்த டைம்ல தொழுறார். அந்த மனநிலை எங்கன நாட்டிலும் மாறணும். அந்த வந்தது. நான் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்த்தேன். ஆனா அ எனக்கு தெரியல. கேரளாவுல வந்து அது ஒரு பேரியர் இல்லையேன்ன. ஏன்னா எங்களோட படிச்ச முஸ்லிமாக்களும் இருக்குது. எல்லாரும் இருக்குது. மோகினியாட்டத்துல படிச்ச நல்ல நல்ல ஆர்டிஸ்ட். அப்படியான ஒரு பக்கம் சின்ன சின்ன பேரியர் இருக்கலாம். எனக்கு அது ம். ஆழமா தெரியல. ஆம். அப்படி ஒரு படிக்க கூட எனக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் எல்லாரும் ஒன்றா படிச்சிருக்கிறோம். இந்த மிஸ் மேடம்
பெண்களும் இருந்தவர்கள். ஆனா ஆம் பிரதானமா ஆண் சிறாக்களும் இருந்தவர்கள். ஆம் 2 பேர் இப்பொழுது இருந்தவர்கள. இன்னொரு ஆ, இன்னொரு சாரும் இருந்தவர். அவர் ஒரு வருகை தர விரிவுரையாளர் இருந்தவர், பிரதீப் சார்ன்னு சொல்லி. ஆம். ஆண்கள் அநேகமாக யா, படிச்சு இப்பொழுது உங்கள் கால் நீ இப்போ ஒரு 4-5 வருடங்கள் கழித்து உங்களது விரிவுரையாளராக இருக்கிற காலத்தில் உங்கள் காலத்தில் இப்போது ஆண்களின் வருகை கூடவாக இருக்கிறதா? ஆ அ தற்சமயம் ஆண்களின் வருகை. இடையில ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இல்லாம இருந்தது. இப்போது ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து 2 பாய்ஸ் இங்கேயும் வந்து கொண்டிருக்கணும். அதே நேரத்துல சிறுவன் ராமநாதன் பல்கலைக்கழகத்துக்கும் ஆண்கள் செல்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிச்சயம். ஆம் நினைக்கிறேன் முதல் ஒரு காலத்துல கொஞ்சம் ஆண்கள் இருந்தது. ஆம் இடையில ஒரு காலம் வந்து ஆண்கள் இல்லாத என்று இல்ல, ஒரு குறைவு குறைவான சரியான. காலம். ஆமா ஆமா. இப்ப இப்பதே காலத்துல வந்து நார்மலா அது போய்க்கொண்டிருக்கிற மாதிரி நான் அதை உணர்ந்து கொள்றேன். ஆம் ஆண் விரிவுரையாளர்களாக வருவதென்றால் திறமை மற்றது அவர்கள் இன்னும் அதிகமாக ஆண்களை இந்த துறைக்குள் வர வைப்பதற்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து ஒரு பெரியொரு கேள்வி, நடனத்துறை சார்ந்து ஈழத்தில் பெண்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு அந்த துறை சார்ந்து கொண்டு மேல் நோக்கி போய்கொண்டிருக்கிற காலங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதை விட ஆண்களும் கற்று வந்து அவர்கள் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு உயர்வதற்கு ஏதுவாக அந்த சூழல் இருக்கிறதா? சூழல் பொதுவாக ஆண்கள் உண்மையில பரதநாட்டியம் படிக்கிறேன்னா மனதைரியம் வேணும். அது உண்மையில தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆம் சமூகம் பார்வை வந்து இப்ப எனக்கு மேலத்தே நாடுகளை பற்றி சொல்ல தெரிய இல்ல. ஆமா எங்களோட நாட்டை பொறுத்தளவுல இந்த சமூகத்துக்கு இன்னும் பாலினத்தின் தெளிவு இல்லை. எங்க நாட்டுல இன்னும் அந்த நடனம் படிக்கிற ஆண்களை பாக்குற ஒரு வியூ வந்து இன்னுமே வித்தியாசம். அது நான் படிச்ச காலத்துல இருந்து இன்னுமே அது அஹ், கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதே தவிர அதை மாறினதா இல்ல. நாங்க நிச்சயம். பார்த்தோம்னா அது மாறினதா தெரியல. நான் படிக்கிற காலம் எனக்கு ஞாபகம் இருக்கு. படிக்கக்குள்ள சில வேளை இவன் பொம்பளை மாதிரி இவன் அப்படி என்று சொல்ற ஒரு சூழல் வந்து இருந்திருக்குது. ஆனா 2 விதமாவும் பார்க்கலாம். ஒன்று நாங்கள் இருக்கிற விதத்திலையும் இருக்குது ஒன்று. நான் ஆம் அதுக்காக வேண்டியே கராட்டி படிச்சேன். நான் இல்ல அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இதுலயும் இருக்கணும்னு சொல்லி நளினங்கள் வந்து சேரக்கூடாது என்பது. நளினங்கள் ஆம் சேரக்கூடாது இருக்குன்னு. இன்னொரு பக்கம் இப்ப நான் ஒரு படிச்சுட்டு ஒரு இதா இருக்கக்குள்ள யோசிக்கிறேன், இல்ல அது அவற்ற சுதந்திரம். ஒரு மனித சுதந்திரம்ன்றத நாங்களே பிள்ளையா யோசிக்கணும். இவர் இப்படித்தான் இருக்கணும் யோசிக்கணும். அவருக்கு அது ஆம் தோணுது, அவர் இருக்கலாமே. ஆம் ஆனா இன்னும் இந்த பார்வை வந்து எனக்கு உண்மையில தோணுனது எம்ஏ படிக்க போன பிறகுதான். அங்க படிக்க போன இதுல வந்து அறவி கொளிச்சில வந்து அப்படியான ஒரு பார்வையில அவருக்கு என்ன தோணுதோ அது சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. நிச்சயம். ஆனா முடிச்சிட்டு வரைக்குள்ள இலங்கையில எனக்கு திருப்பியும் மறுபடியும் அதே ஒரு வியூ இருக்குது. ஆனா உண்மையில நான் யோசிக்கிறேன், சந்தர்ப்பம் இருக்குது. பிள்ளைகள் அதுக்கு படிக்க விருப்பமானாக்கள் இருக்கணும். படிக்கக்கூடிய ஆண்கள் ரெடியா இருக்கணும். பேரியர்ன்றது சமூகம் ஒரு பேரியர்ல இன்னும் முற்றுமுழுதா இல்லைன்னு சொல்லலாம். அது சமூகம் ம் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அதிகமா இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது என்றுதான் சொல்லலாம். ஆனா இன்னொரு பக்கம் படிக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் மன தைரியமான ஆக்களா வந்து மாறிக்கொண்டு வர்றபடியா தான் அவங்க அந்த சமூகத்துல இருந்து இல்ல நான் டான்ஸ் செய்வேன் என்று வேற ஒரு சமூகம் வந்து இருக்குது. இனிமே அது நிச்சயம். நினைக்கிறேன் நீங்கள் அறிஞ்ச காலத்துல இருந்து அது மாறுபட்ட இல்ல ஆமா இலங்கையில நாங்கள் அறிஞ்ச பெரிய காலத்திலே மாற்றங்கள் வருது. எங்களுடைய காலத்தில் நான் எங்களுடைய காலம் என்று சொல்றது நான் நினைக்கிறேன் 98 2005 அந்த காலப்பகுதிகளில் ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு ஆட்கள் கூடி இருக்கிறது கூடி குறைவாக இருக்கும். ஒவ்வொரு பட்சில ஆண்கள், ஆனால் பிறகு 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 ஒவ்வொரு பிரிவுகள் 2 ஆண்கள் 3 ஆண்கள் என்று சொல்லி வளர்ந்து வந்த காலங்கள் இருக்குது. அடுத்தடுத்த காலங்களில ஒரு பார்வை நாங்கள். ஆனால் பரதநாட்டியத்தின் வரலாறு பார்த்தோம் என்றால் பெண்கள் முதல் ஆடுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்த போது ஆண்கள் பெண்கள் வேடமிட்டு ஆடிய கதை இருக்கிறது. பிறகு ஈழத்தை பார்த்தோம் என்றால் ஈழத்துல பேராசன் ஏரம்பு சுப்பையா அவர்கள், கீதாஞ்சலி நல்லையா அவர்கள், அதே போல சின்ன நிறைய பேர் அவரின் நிறைய ஆண்கள் இருந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள், பெரியவர்களாக எல்லாம் இருக்கிறார்கள். வளர்ந்து வந்த அடுத்தடுத்த படிநிலைகளில் இப்போது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒப்பீட்டு ரீதியில ஆரம்பத்தில் பரதநாட்டியத்தில் ஆண்கள் இருந்ததற்கும் இப்பொழுது ஆண்கள் இருப்பதற்கும் குறைவாக இருக்கிறது
இருந்தது. ஆனால் அது வருங்காலத்தில் நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது இனி வருங்காலங்களில் அந்த நிலை இல்லாமல் போகும். பழைய காலம் மாதிரி ஆண்கள் பரதநாட்டியத்துக்குள் வருவார்கள் என்று நினைக்கின்றேன். கட்டாயம் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கிழக்கிழங்கையிலையும் வடமாகாணத்திலையும் இந்த பரதநாட்டியத்தை அறிமுகப்படுத்தினது ஆண்கள். உண்மையில கிழக்கு மாகாணத்துல ஆரம்பிச்சவர் வந்து கைலாய பிள்ளை என்று சொல்லி அவரை வந்து அவர் வந்து அதே வந்து நான் வரலாறு சம்பந்தமாவும் படிக்கக்குள்ள இது சம்பந்தமா ஒரு ஆய்வு ஒன்று எழுதியிருந்தேன் நான். பரதம் வளர்த்தது எங்க வரலாற்று ரீதியா சைவத்தோட தொடர்புடைய பார்க்கலாம். அங்க நடராஜர்ல இருந்து தான் தொடங்கி கொண்டு வரும். பிறகு பார்த்தா தஞ்சை நால்வர் அப்படியே ஒவ்வொரு ஆண்களை பற்றி தான் இருக்காங்க. உண்மையில் பெண்கள் அதிகமான பங்கு இருக்குது. வரலாறு பேசுறது ஆண்களை நோக்கித்தான் அதுக்குள்ள பேசிக்கொண்டிருக்கும். கூடுதலாக பேசிக்கொண்டிருக்கும். இலங்கையில நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் இது சார்ந்த புரிதல் வந்து ஓரளவு இருக்குது. ஆண்கள் படிக்கலாம்ன்ற உண்மையில இலங்கையை பொறுத்தவரை அது பிழைன்னு சொல்லலைன்னா முதல் அது சார்ந்த புரிதல் மக்களுக்கு அது சார்ந்த புரிதல் சரியாக இருக்கே இல்லை. சமூகம் அப்படித்தானே. சமூகம் ஒரு ஒரு வரன்முறைக்குள்ள நின்று அதை கட்டமைச்சிட்டு இவன் ஒரு ஆம்பளை டான்ஸ் ஆடினா இல்ல இது பொம்பளை தன்மை வந்துடும் அப்படி ஒரு வரி இருக்குல்ல. இப்ப அநேகமாக நான் இப்பதைய சமகாலத்துல வந்து கூடுதலாக ஆண்கள் நடன நிகழ்வுகளும் அநேகமாக பார்க்கக்கூடியதா இருக்கு. அதே சமயத்துல இப்ப பார்த்தா ராமநாதன்லயும் அநேகமான ஆண்கள் விரிவுலர்களா இருக்கணும். எங்கட பல்கலைக்கழகத்திலையும் 3-4 பேருக்கு கிட்ட இருக்கணும். படிச்சு கொண்டிருக்கிறார்கள் 6-7 பேர். பாஸ் அவுட் ஆயினதுல 4-5 பேர் அப்படி ஆண்கள் ஒரு வட்டம் இருக்கிறது. இனி வருங்காலம் இது சார்ந்தவர்கள் இதுக்கு காரணம் உண்மையில பல்கலைக்கழகங்களில் ஆண் விரிவுரையாளர்கள் பலர் முன்னுக்கு வந்து விரிவுரையாற்றுவதும் இதற்கு காரணமாக இருக்கலாம். ஆண்கள் தொடர்ச்சியாக இதுக்குள் உள்வாங்கப்படுவதற்கு. அடுத்து ஆண்கள் அந்த கூத்துல விருப்பமானவர்கள் நடனத்தை கற்று நடனத்தை கூத்தை இணைச்சு கொண்டு செல்ற பாங்கும் மட்டக்களப்பு பக்கங்கள்ல அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கின்றேன். மௌன வீராசன்யா மௌன ஒரு சேரோட சேர்ந்து பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கூத்தாக இருந்தாலும் நடனத்தின் மூலம் கூத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது பல முறைகள் புத்தாக்கங்கள் என்று சொல்லி மௌனூர் சார் அதை இயல்பு இந்த நில்லியின் பாரம்பரியத்தோடு அந்த புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்து நினைக்கிறேன். உங்களுடைய நாடகம் துறையும் இருப்பதனால கூத்தும் அதுக்குள் இருக்கிறதா அல்லது தனிய நாடகம் மட்டும்தான் இருக்கிறதா? உங்களோட நாடகத்துறைக்குள்ள வந்து கூத்து ஒரு பிரதான பாடமாக இருக்கிறது. அவர்களோட பரீட்சை நோக்கில வந்து கூத்து இருக்கிறது. ஆனா உண்மையில எங்களோட பல்கலைக்கழகத்தின் ஒரு சிறப்பான செயற்பாடு இந்த கூத்து ரெடிசனா படித்தவர்களை கொண்டு அங்க படிப்பிக்கிற ஒரு உண்மையான ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு செயற்பாடு எங்க பல்கலைக்கழகம் செயற்படுத்தி கொண்டு வருது. அது என்னன்னா கூத்த பாரம்பரியமா படித்தவர்களே வந்து படிப்பிக்கிற ஒரு செயல்முறை வந்து நடக்குது. அதை விட இப்ப எங்க புது கரிக்குலத்துல நடனத்துறை மாணவர்களுக்கும் கூத்து ஒரு பாடத்துல போட்டிருக்கேன். ஏன்னா உண்மை அதன் இன்சார்ஜ் இப்ப நானா இருக்கிறபடியே எனக்கு அது தெரியும். இப்பதானே இந்த முறைதான் அத 2ஆம் வருட புதுசா கரிக்குலம் மாத்தின பிறகு 2ஆம் வரையாண்டு மாணவர்களுக்கு ஒரு கூத்து ஒரு பாடமா இருக்குது. இப்பதான் அது வந்திருக்குது. நேற்றும் அதை யோசிச்சு கொண்டு வந்தேன். நான் என்னென்னடா கூத்த பழக்கிறது சரி இல்ல அங்க வரைக்குள்ள அவையில துறை சார்ந்தாக்கள் வரைக்குள்ள அவையிலையும் கொண்டு போய் இதை பிள்ளைகளை கனெக்ட் பண்ணணும். கட்டுப்பாடு தாளக்கட்டுகள் நிறைய இருக்கிறது. உண்மையில் நல்ல அழகான தாளக்கட்டுகள் இருக்கிறது. பேராசன் மௌனூர் சாருடைய புத்தகம் இருக்கிறது வடமொழி கூத்து என்று சொல்லிற. அதுல நல்ல அழகான தாளக்கட்டுகள் இருக்குது. நான் அதுக்குள் அந்த புத்தகத்துக்குள் சென்று அதை தாளக்கட்டுகள் சேரிட்ட கொஞ்ச காலம் ஒரு வருடம் பயிற்சி பண்ணபடினால அந்த அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. நினைக்கிறேன் அவர் வழி நடத்து வர நினைக்கிறேன் மௌனூர் சார். அவர் எல்லோருக்கும் நீங்க சிறுவர்களுக்கு சிறுவர்களாக பெரியவர்களுக்கு பெரியவர்களாக பழகக்கூடிய தன்மை கொண்டவர் அவர். நான் போய் ஒரு சின்ன பிள்ளை போய் ஒன்று கேட்டால் உடனே அந்த பிள்ளைக்கு இறங்கி அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தார். நாங்க ஒரு கேட்டோம் எங்களுக்கு அளவாக எங்களோட இறங்குவார். அதே போல மூத்தவர்களுக்கு ஏற்ற மாதிரியான தன்னை மாற்றிக்கொண்டு அதை கொடுக்கிற திறமை அவரிடம் இருக்கிறது. நினைக்கிறேன் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்கின்றேன். நிச்சயமா சார் கதைக்குள்ளேயும் இது சார்ந்து என்னுடைய சார் ப்ரொடக்ஷன் 1-2 செய்திருக்கிறேன்னா
ஆம். அப்ப சிலவோட கதைக்குள்ளேயும் இது சார்ந்த கதை பேர் கடைசியா என்னோட நினைக்கிறேன் இதுல கதைக்குள்ள கதைச்சு வருது கூத்துன்ற தாளக்கட்டையும் பரதநாட்டியத்தையும் ஒரே தளத்துல வச்சு பார்க்கணும். ஆமாம். அது எப்படி பார்க்கலாமண்டு நான் நினைக்கிறேன் சார். இப்ப கொழும்புல இருக்கிறபடியே அது தொலை தூரமாயிட்டது. ஆனா இப்ப எங்க ரீசெண்டா கதைக்குள்ள சொன்னார் மட்டக்களப்பு வந்த பிறகு ஒருக்கா செய்து பார்ப்போம். ஒரு ஆம். தளத்துல வச்சு கொண்டு ரெண்டையும் பார்க்கலாம் ஆம். பார்ப்போம்ண்டு. எங்களுக்கும் அது ஆர்வம் தான். ஒரு தளத்துல ரெண்டையும் பார்க்கக்குள்ள அது எப்படி இருக்குமென்று நிச்சயமாக. பார்க்கறதுக்கு. ஆம், அதுதான் அதன் முயற்சியாகத்தான் திவ்யா சுயன் அவர்கள் கதிர்காம ஒரு நாட்டிய நாடகம் அண்மையில இருந்து அதுல சேரும் ம். அதுல செய்திருந்தார். மிக சிறப்பாக இருந்து இப்பவும் எழுதி கொண்டிருக்கிறார். சேர் எழுதுவதை நான் வாசிப்பது வழக்கம். அழகாக கதிரவேல் பெருமாளே என்று அதுல நானும் ஒரு 3 கேரக்டர்ஸ் இருந்தேன் அதுல. நாட்டிய அதுல நாடகம் செய்திருந்தீங்களா? நாட்டிய நடத்துல அதுல முனிவரா வந்திருந்தேன் நான். ஓ, பிறகு அதுல வேர்டனுக்கு வந்திருந்தேன் நான். அதுவும் ஒரு சிறப்பு. இப்படி நான் கூடுதலாக அரசுரி கலையகத்தோட பணியாற்றி இருக்கிறேன். முதலிய காலங்கள்ல இந்தியாவுக்கு ஒரு 2 தரம் பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிருக்கேன் ராமாயண ஃபெஸ்டிவலுக்கு. ஓம். அது ஒவ்வொன்றை பிறகு கிளாரும் பொழுதுதான் உங்களுடைய இதுகள் வெளிவருகின்றன. சிறப்பு. 2 தரம் வந்து நான் இந்த அரசுரி கலையகத்தோட இணைஞ்சு ராமாயண ஃபெஸ்டிவலுக்கு மற்ற அருந்ததி ஸ்ரீரங்கநாத் மிஸ் இருக்கேக்குள்ள ஆம். கொழும்புலையும் பெர்ஃபார்மன்ஸ் செய்திருக்கேன். அதை விட பவானி மிஸ்ல ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு 2 தரம் செய்திருக்கேன். இது இருக்கு ராமாயணம் சம்பந்தமான ஒரு கம்பன் விழாவில் ஓ, சரி கம்பன் சரி. விழா செய்திருக்கேன். திவ்யா ஓகே. மிஸ்ஸோட இப்படி எடுத்திருக்கேன். கொழும்போட கொஞ்சம் எனக்கு வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சது. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடந்தது பிரதிபா சங்கம் ஆம். ICCF. ஆம். அது ஆம். நான் ஆம். கேரளா பாட்- கேரளா கேட்க நடந்தது. அதுல ஆம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்கன் வின்னரா ஒரு 20 நாள் வந்து இந்தியாவுல பல இடங்கள்ல ப்ரோக்ராம் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. அது புதுவிதமான அனுபவம். ஒவ்வொரு நாட்டிலையும் இருந்து ஒவ்வொரு கலைஞர்கள். பரதநாட்டியத்துக்கு நான் இலங்கை சார்ந்து தெரிவாயிருந்த நான். ஆம். அதே நேரம் கதக்குக்கு ஜப்பான்ல இருந்து ஒரு ஓ, அக்கா தெரிவாயிருந்தவ. ஓகே. அத மாதிரி ம், நாதஸ்வரம் ஒடிசிக்கு மலேசியாவுல இருந்து ஒரு 2 பேர் தெரிவாயிருந்தா. அப்ப உண்மை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு 20 இடத்துல ஒரு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. ஓ, நல்ல ஒரு சந்தர்ப்பம் அது. இப்போ அது ஃபுல்லாவே இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ல இருந்து எங்களை ரிசீவ் பண்றதுல இருந்து லோக்கல் ஃபிளைட்ல இருந்து ஓ, எல்லாமே சேர்ந்து அதை விட அவர்களோட நட்பும் நான் அண்மையில அந்த நட்பின் பிரகாரம் மலேசியாவுக்கு போக கிடைச்சது. அவர்களோட ஒரு வெட்டிங் வீட்டுக்கு அது கிடைச்ச நட்பு இந்த சரி சரி. அஹ், ஆம். இதால கிடைச்சது டான்ஸ் ஃபீல்டால. உண்மை உண்மை. வெளி தொடர்புகளும் வெளியிடங்களுக்கு போய் வரும்போது வருகின்ற அனுபவங்களும் எங்களுக்கு ஒரு சிறப்பை சேர்ப்பனவாகவே இருக்கின்றன. உண்மையில நிறைய 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 ஆளுமைகள் உங்களிடம் இருக்கின்றன. ஏதாவது ஒரு பாடல் கேட்கலாம் அல்லது ஒரு ஜதி ஒன்று சொல்லி காட்டுவீங்களா? ஏதாவது ஒன்று. அஹ், நானும் திஸ்டம் எனக்கு வளமையா இஷ்டப்பட்டது இது. இஷ்டப்பட்டது. ஆம். தக்க தத்திங் பின்னத்தம் தத்தின் தக்க தத்தின் தக்க தத்தின் தக்க தக்க தத்தின் தக்க தத்தின் தக்க தத்தின் தக்க தத்தின் தக்க தக்க தத்தின் தக்க நக்க தத்தின் தக்க கிட்ட தத்தின் தக்க தரிகிட்டதும் தக்க தரிகிட்டதும் தக்கத்துக்கு தரிகிட்டதும் தக்கத்துக்கு தரிகிட்டதும் தக்கத்துக்கு தரிகிட்டதும் தரிகிட்டதும் தக்க தரிகிட்டதும் தக்கத்துக்கு தரிகிட்டதும் தக்கத்துக்கு தரிகிட்டதும் தக்கத்துக்கு தரிகிட்டதும் தரிகிட்டதும் தக்க தரிகிட்டதும் தக்கத்துக்கு கிடத்துக்கிட்டதும் தக்கத்துக்கு கிடத்துக்கிட்டதும் தக்கத்துக்கு கிடத்துக்கிட்டதும். ஓ, சிறப்பு சிறப்பு. உடனே கேட்ட உடனே சொல்லியிருந்தீங்க. மிக நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. ஆம். உறவுகள், நாங்கள் கேட்டும் பார்த்து கொண்டும் இருக்கிற உறவுகளே, இப்பொழுது முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் மட்டக்களப்பில் இருந்து இப்பொழுது சஜித் இலங்கரட்னம் அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து எங்களோடு மிக அழகாக தந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு உங்களது கருத்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் இணையுங்கள் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சஜித், நான் முதலில் கதைத்தது போல இன்னும் இந்த ஆண் நடன கலைஞர்கள் பற்றிய பக்கம் நிறைய கேள்விகள் இருப்பதாகவே தோன்றும் எனக்கு. ஆண் நடன நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அனிருத்தனை சொல்லிக்கொள்ளலாம், கண்ணனை சொல்லிக்கொள்ளலாம். மற்றது சென்ற முறைக்கு முதல் முறை தான் மனோரஞ்சனுடன் கதைத்திருந்தேன் இந்த நிகழ்வில்.
மனோரஞ்சன் இணைந்திருந்தார். இவ்வாறு எங்கள் காலத்தவர்கள் அவர்கள் எங்களுடன் சேர்ந்து வடலங்க சங்கீத சபையாக இருக்கலாம், மற்றது ஜெப்னா யூனிவர்சிட்டியில இருக்கலாம், அவர்கள் சேர்ந்து பயணித்தவர்கள். ஒவ்வொரு ஆக்களிடம் ஒவ்வொரு ஏக்கங்கள் அல்லது சமூகத்தினுடைய பார்வையின் குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த இவற்றை நாங்கள் தீர்க்க வேண்டும், இவற்றுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களது பார்வை அதற்கு எவ்வாறான கருத்துக்களை தருமனே நீங்கள்? உண்மையாக நீங்க சொன்ன அனைவரும் எனக்கு தெரிஞ்சாக்கள் தான். அவர்களோட வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்குது. உண்மையில எல்லாருக்கும் ஒரு இயக்கம் இருக்கு. சமூகத்தின் பார்வை ஒரு வியூ இப்படித்தான் என்றது இருக்குது. இதை எவ்வாறு நாங்க தீர்த்து கொள்ளலாம் நீங்க உங்கள்டது? அவர்களுக்கு என்ன பொறுத்தவரை நான் யோசிக்கிறேன், சரியான விழிப்புணர்வு அது சார்ந்து வரணும். எங்கிட்ட படைப்பாக்கங்களும் நான் அண்மை காலமா சில படைப்பாக்கங்களை செய்யக்குள்ள யோசிக்கிறேன். நான் அவர்களுக்கு அது விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படைப்பாக்கங்களை நாங்கள் செய்யலாம். உதாரணமா நான் ஒரு அவர்களுக்கு விழிப்புணர்வுக்கான படைப்பாக்கம் இல்லை. அண்மையில ஒரு நாட்டிய நாடகம் செய்ததான் ராமனும் ராமன் இல்லை என்று சொல்லி அநேகமாக கூத்துல வந்திருக்குது, கூத்து மீள் வாசிப்பு அப்படி இருக்குது. இப்ப டான்ஸ்ல எனக்கும் ஒரு தோணல் இருக்குது, நாங்களே இருக்கிறதே செய்து கொண்டு இருப்பான் என்னத்துக்கு. இப்ப எங்கிட்ட காலத்துக்கு அந்த காலத்துல நான் ட்ரெடிஷனை மாத்தணும்னு கதைக்கல, அது அது புத்தாக்கங்கள் வர வேண்டும். அதான் ட்ரெடிஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நாங்க கேட்கிறேன், எங்கிட்ட அந்த காலங்கள்ல பேசப்பட்ட பேசு பொருள் அல்லது பாடு பொருள் அது அந்த காலத்துக்குரியது. நிச்சயமா எங்கிட்ட காலத்துல நாங்கள் எதை பற்றி கதைக்கிறோம் அல்லது எது சார்ந்து சிந்திக்கிறோம், எங்கிட்ட படைப்பாக்கங்கள் எதை நோக்கி போகணும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா நிறைய விமர்சனம் வந்தது எனக்கு பேஸ்புக்ல, பயங்கர விமர்சனம் வந்தது. நான் ராமனும் ராமனில் என்று செய்தேன் பயங்கர, நான் விமர்சனத்தை அதை எதிர்பார்த்த உண்டு. விமர்சனம் நிறைய படைப்பாக்கம் சரியில்லை, சென்று சேரவில்லை என்றுதான், சேரவில்லை அவர்களிடம். அப்ப என்னோட ஒரு எனக்கு என்ன விட நான் யோசிச்சேன், மாணவர்கள் நல்ல அனுபவம் உண்டு. அந்த அவர்கள் என்னோட கதை அதுல வேலை செய்த பிள்ளைகளுக்கு அப்ப நடந்தது தெரியும். அவங்க என்னோட கதைக்குள்ள கதைச்சிருந்தாங்க, சார் நாங்க சிம்பிளா நெஜம், ஆனா இவ்வளவு விமர்சனம் வந்த பிறகுதான் தெரியுது இது இவ்வளவு காத்திரமான ஒரு படைப்பாக்கம் வேண்டான்னு. அவர்களுக்கு அப்ப என்ன யோசிச்சு, அப்படி ஒரு 10 பேர் அதை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறைக்கு ஒன்று எங்களால செய்யக்கூடிய எங்கள்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் பார்த்தா எங்கள்கிட்ட கலை, நிச்சயமா அதை வச்சுக்கொண்டு அது சார்ந்து தெளிவூட்டல்கள் ஏற்படுத்தலாம்ன்றதை தவிர, நான் உண்மையில ஆசை இருக்குது எல்லாரையும் திருப்திப்படுத்த இல்லுமாண்டா அது இது சார்ந்து முதல் படிக்க வர்ற எங்கிட்ட மாணவர்களுக்கு அது சார்ந்து தெளிவு இருக்கணும். நான் சமூகத்துல போய் வேலை செய்யக்குள்ள இதுவரை இல்லைன்னா கட்ஸா நிக்கணும், பிரச்சனை வரும். நான் ஒரு நல்ல விஷயத்த கலைக்க போனா அது பிரச்சனை வரும். இல்லைன்னா அது கலைக்குள்ள கலைன்றது அதுதானே, கலை அதுதானே. எங்கட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிக்கு வரணும். ஆமாம், அது ஒரு மொழி. என்ன நாங்கள் மொழி தமிழ் மூலம் கதைக்கிறது மூலம் மொழியை விளங்கப்படுத்துறது, கதைக்கு மூலம் ஒரு கருத்தை சொல்லுகிறோம். அதே போல ஆடல் மூலமும் எங்களது அசைவுகள் மூலமும் ஒரு கருத்து போய் சேருகிறது. நிச்சயமாக நான் சொன்ன மூவருடைய ஆக்கங்கள் நிறைய பார்த்திருக்கிறேன். அவருடைய வெளிப்பாடுகள், அவர்கள் செய்கிற ஆற்றுகைகளும் வித்தியாசமானது தான். அது ஒரு உலகத்துக்கு அனுருத்தின் மத்திய கல்லூரியில படிப்பிக்கும் பொழுது அவருடைய நடனங்கள் அத்தனையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கும். தமிழ் தின போட்டியில 1வது இடம் எடுக்கும். எது நடனம், எந்த நடனமாக இருந்தாலும் அவ்வளத்துக்கு அவருடைய நடன அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். அதே போல மனோரஞ்சன் செய்து, அதே போல கண்ணனும் இப்ப நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் செய்கிற பாத்திரங்களாயும் இருக்கலாம் அல்லது அவர்கள் செய்விக்கிற நடனங்களாகவும் இருக்கலாம். அவ்வளவும் வித்தியாசமான ஒரு போக்கில் போய்கொண்டிருக்கிறது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் மாற்றுகிறார்கள். ஆனால் இதில் அவர்களுக்கு சில விமர்சனங்கள் வருகிறது. ஏனென்றால் இவர்கள் கலைகளை மாற்றுகிறார்கள், பாரம்பரியத்தை மாற்றுகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கு, அவர்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் மூலம் வெளிவருகிற படைப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால அவர்களுடைய கலையினுடைய தரமும் அவர்களுடைய தரமும் மேலோங்கி கொண்டுதான் இருக்கிறது. அதை சமூகம் பார்த்து கொண்டிருக்குதோ, இவற்றை இன்றைக்கு படைப்பு வருதுண்டா, இவற்றை நடனம் வருதுண்டால் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்குதான், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், இப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு சமூகத்திடம் இருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன்.
ஆம், ஆனால் இன்னும் 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 ஆண்களுடைய பக்கங்களுடைய கலையின் வெளிப்பாடுகளும் அவர்களுடைய இணைவும் இன்னும் சிறக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. உண்மையில் இப்பொழுது உறவுகளாக இணைந்திருப்பவர்கள் யாரும் கதைக்க விரும்பினீர்கள் என்றால் அன்மியூட் பண்ணுங்கள். கதைக்க விரும்பினால் யார் இணைந்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆம். வணக்கம் சாந்தினி. வணக்கம். கதைக்கிறேன். யார் கதைக்கிறீங்க? வணக்கம் சாந்தினி. வணக்கம். கௌசி கதைக்கிறேன். ஓ வணக்கம் கௌசி அக்கா. வணக்கம் வணக்கம். வாருங்கள். வணக்கம் சதீஷ். வணக்கம். தெரியுதா? நன்றாகவே தெரிகிறது. கௌசி அக்காக்கு நன்றி நன்றி சொல்லும் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி கௌசி அக்கா. பாருங்க, நன்றி சொல்வதற்கு என்ன இருக்குது. இப்ப சதீஷ் அவரோட முயற்சிகள், அவர் ஏதோ ஜியாகிரபி படிச்சவர். இடையில தான் எனக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இடையில சில இடையூறுகள் போனது. இருந்தாலும் அவருடைய அந்த ஜியாகிரபி படிச்சவர் டான்ஸ் டீச்சரா எப்படி டான்ஸ் ப்ரொஃபஸரா எப்படி ஒரு லெக்சரரா வந்திருக்கிறார் என்றத அழகாக அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். நான் சதீஷோட கதைக்குள்ளேயும் முதல் நான் லண்டன் தமிழ் வானொலிக்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் ஏனென்றால் இளையவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வானொலி என்ற காரணத்தால் நிச்சயமாக இங்க அவர் பேச வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது. அதை உங்கள் மூலமாகத்தான் அதை செய்யலாம் என்றுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். மற்றது சதீஷோட முயற்சி அவர் சொன்ன விதத்துல பாக்குறேன். ஒரு எதுவாக இருந்தாலும், நடனமோ இலக்கியமோ எதுவாக இருந்தாலும் காலத்தின் போக்குக்கேற்ப, காலத்தின் வளர்ச்சிக்கேற்ப அது மாற்றம் பெற வேண்டியது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இல்லையா? மாற்றம் பெற வேண்டியது அவசியம். அதை நவீனப்படுத்துகின்ற போதுதான் வருகின்ற இளம் சமுதாயத்தினரும் அதை கூடுதலாக விரும்புறதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப சதீஷ் போன்ற இளையவர்கள் தங்களுடைய முயற்சியில அவங்க மேலும் மேலும் போய் அந்த இப்படியான இப்ப நாட்டுக்கூத்து ஒரு சிறந்த ஒரு கலை, எங்களுடைய பாரம்பரிய கலை. அந்த நாட்டுக்கூத்தை எங்களுடைய பரதநாட்டியத்துடன் இணைத்து அதை நாட்டுக்கூத்தையும் இதையும் உண்டாக செய்து புதிய ஒரு வடிவத்தை, இது மௌனகுரு சார் முதலும் செய்திருக்கிறார். இப்படி சில முயற்சிகளை எடுத்திருக்கிறார். அதை இன்னும் அதை சிறந்த முறையில நவீனத்துவப்படுத்தக்கூடிய டேலண்ட் இப்படியான இவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இவர் செய்ய வேணும். அதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். எங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் வருதோ, என்னென்ன எங்களுக்கு அதை மேலும் மேலும் மெருகூட்டுறதுக்கு எங்களுக்கு வருவதோ அதை நாங்க சொல்லி அவங்களுக்கு செய்ய வைக்கலாம். அந்த ஒரு இப்ப நீங்களும் ஒரு டான்ஸ் டீச்சரா இருக்கிறதால உங்களுக்கும் அந்த ஒரு மேடையில கண்டன் உங்களோட அனைத்து கலைகளையும் ஒரு மேடையில நீங்க காட்டினீங்க. எங்களோட பாரம்பரிய கலைகளை எல்லாம் அது ஒரு மேடையில காட்டியது. அது இங்க உள்ள சமுதாயத்துக்கு தெரியாததை நீங்க வெளியில எடுத்து காட்டி இருக்கிறீங்க. அதே போலதான் சதீஷும் என்ன புதுமையை தான் காட்ட விரும்புறாரோ அதை துணிஞ்சு எந்தவித யார் சொல்வார், யார் சொன்னார், எவர் சொன்னார் என்பதை விட்டு எவர் சொல்லையும் உனது சொந்த அறிவால் எண்ணிப்பார் என்பது போல யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை, எந்த மனதுக்குள்ள இது தோன்றுது, இப்படி ஒன்று செய்ய வேணும் என்று தோன்றுது, அந்த தோன்றத நான் செய்து செய்ய போறேன் என்று துணிஞ்சு செய்ய வேண்டும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் என்று சொல்லிக் கொள்றேன். வாழ்த்துகள். சந்தோஷமா இருக்கு, நேரடியா முகத்தை கண்டதையும் சந்தோஷமா இருக்கு. இரவு 12 மணி தாண்டி போகுது. இதுவே உங்களுடைய ஊக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் உங்கள்ட்ட கேட்கல டைம் ஓகேயா வருமானா பரவாயில்லை என்று சொல்லி சொன்னீங்க. அதுவே உங்களோட ஊக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க மேலும் மேலும் வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்தி சாந்தினி ரெண்டுக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கௌசி அக்கா. உங்களுடைய அறிமுகத்தில் இன்று முட்டத்து மலர்களில் மலர்ந்து மனம் பரப்பி கொண்டிருக்கிற சதீஷ் அவர்கள் அழகாக இன்றைக்கு இருக்கின்றது. சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு. என்றால் ஒரு ஆண் கலைஞன், ஒரு அதுவும் வளர்ந்து வருகின்ற ஆண்கள், அதுவும் புதுமைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்ந்து வளர்கின்ற
ஆண் கலைஞரோடு சந்திக்கிறது. நான் கௌசியக்கானுடைய தமிழ் வானவை நடத்துகின்ற நிகழ்ச்சியில் உங்களுடைய நடனத்தை பார்த்திருந்தேன். ஒரு அழகிய பாடலுக்கு நீங்கள் அழகாக ஒரு நடனத்தை செய்திருந்தீங்க. அது சென்ற 2 நிகழ்வுகளுக்கு முதல் பார்த்திருந்தேன் என்று நினைக்கின்றேன், வடிவா சொல்ல முடியவில்லை. பார்த்திருந்தேன், மிக அழகாக அதுல செய்திருந்தீங்க. அப்பொழுதுதான் கௌசியக்கா சொல்லியிருந்தார், இவர்கள் இளமாக்கள், இவர்கள் எடுக்க, நீங்களும் அதற்கு சரியென்று உடனே சொல்லி இருந்தீங்க. அதுதான் முக்கியம். இல்ல நான் லெக்சரரா இருக்கிறேன், எனக்கு இது என்ன கேட்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அதை தட்டி கழிக்காமல் உடனே ஓம் நான் வருகிறேன், இரவெண்டாலும் பரவாயில்ல அது செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி முன் வந்தமை உங்களுடைய பெருந்தன்மையும் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியையும் அது காட்டுவதாக நான் கொண்டு செல்ல வேண்டும். சாந்தினி, பாரதி கென்னடி இவங்களுடைய அவங்களோட ப்ரொஃபஸர், அவட என்ன ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்கிறவ பாரதி கென்னடி, அவ தான் இந்த இளையவர்களுடைய வளர்ச்சியில முற்று முழுதாக தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்தாமல் விட்டு கொடுத்து அவங்க முன்னுக்கு வர வேணும்ன்றதில்ல ஒரு ஒரு சரியான ஒரு தலைமை பீடம் அந்த பாரதி கென்னடி. அப்ப அவ வந்துதான் இந்த சதீச வந்து எனக்கு ஆரம்பித்து, நீ என்னவாவது செய்து கொள்ளுங்கள் இவரை வைத்து என்றுதான் எனக்கு இவருடைய இது தந்தது. அப்ப எல்லா முயற்சியும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில தந்தது. அப்ப அவக்கும் இந்த இடத்துல நாங்க நன்றியை சொல்ல வேண்டும் இல்லையா? நிச்சயமாக, நிச்சயம். நன்றி, நன்றி கௌசியக்கா, மிக்க நன்றிகள். எங்களது நேரங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்ற உறவுகள், பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள், உங்களது கருத்துக்களை தெரிவிக்க இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கடைசி இறுதி நேரத்தில் எங்களுக்கு சிரமங்களாக இருக்கும். முதலே உங்களது இணைப்புகளை தந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சஜித், நீங்க பேரு சஜித் என்று சொல்லியும் வருகின்றது, இடையில பேர்கள் குழப்பங்கள் வருகிற மாதிரி இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு நடனத்துக்குள் இறங்க வேண்டும். நான் இவ்வளவு நேரம் வெளியில் தான் நின்று கொண்டிருந்தோம், நடனத்துக்குள் இறங்கவில்லை. பரதநாட்டியம் என்று பார்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற உருப்படிகளின் அமைப்பு முறைகளும் எங்களுடைய ஆண்களுக்கு ஏற்ற மாதிரியான உருப்படிகளை தெரிவு செய்தல் எவ்வாறு, அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? என்ன மாதிரி அந்த அமைப்பு முறை இருக்கிறது? அது இன்னும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டி இருக்கிறதா? பொதுவா மிஸ், இப்ப நான் இங்க பெண்களும் ஆண்களும் பெறபடியா எனக்கு அதுல தெரியும். பெண்களுக்கு பழக்கைக்குள்ள பெண்களுக்குரிய தன்மையில அதை குறிப்பிட பண்ண ஒரு ஆசிரியரா நான் இருக்கக்குள்ள எனக்கு அது 2 டிஃப்ரெண்டும் தெரியணும். அதே ஒரு சில வேளை ஒரு பட்சில ஒரு பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் வரும். எக்ஸாமுக்கு படிப்பிக்கக்குள்ள உருப்படிகள் பொதுவா தான் படிப்பிப்போம். கீர்த்தனம்ண்டா அது பொம்பளை பிள்ளைக்கும் உண்டாத்தான் இருக்கு, மாம்பளை ஏனண்டா பரீட்சை நோக்குல எங்கெண்ட பாடத்திட்டங்கள் இருக்கிறபடியா. இது அதை தாண்டி எங்கெண்ட பெர்ஃபார்மன்ஸ் அண்டு வரைக்குள்ள ஆண்களுக்குரிய ஸ்டைல்ல தான் கை வைக்கிறதா இருந்தாலும் சரி, இடுப்புல இந்த இதுல வைக்கிறது, கேர்ள்ஸுக்கு தெரியும் மெட்ட மாதிரி வைக்கிறப்ப அதுகளை மாத்திக்கொண்டு பழக்கம். உருப்படிகள் எக்ஸாம் நோக்குல பழக்கக்குள்ளேயும் இந்த கை வைக்கிற விதம், நடக்கிற விதம், பார்வை, அது ஆண்களுக்குரிய பங்குலே செய்ய சொல்றேன். அதுதான் அது அவர்களுக்கு சிறப்பானதா இருக்கும். ஒரு ஆண் ஆக ஒரு நளினத்தன்மையோட ஒரு பரதநாட்டியம் செய்யறது, அதை நாங்களுமே உண்மையில பார்க்க ஏற்றுக்கொள்ள. இப்போ எங்களுக்கு அந்த அந்த புரிதல் சரியாக நாங்க மாணவர்களுக்கு அதை கொடுக்கிறபடியா இப்ப உருப்படிகள் அமைக்க குணங்களுக்கு அது பெரிய பிரச்சனை வர இல்லை. அவர்களுக்கு நோமலா தெரியும் பதம் செய்யறேன்டாலும். இப்ப நான் இப்ப யோசிக்கிறேன்டா, நான் ஒரு பதம் செய்ய போறேன்டா, இப்ப பெண்கள் பொதுவா செய்யக்குள்ள நாயனை நோக்கித்தான் பதம் செய்வேன். நான் யோசிக்கிறேன், நான் நாயகியை நோக்கி செய்வோம். ஏன் திருப்பி நான் நாயகனா இருந்து கொண்டு திருப்பி இன்னொரு நாயகனுக்கு அவண்டி பதம் செய்வான்? அதுக்கேற்ற பதங்களும் இருக்கின்றன. உண்மையில நான் 2-3 விஷயம் இதுல சொல்லணும். மிஸ்ஸில கரைக்குள்ளான்னு எனக்கு ஞாபகம் வருது. உண்மையில எங்க தமிழ் பரப்புல நல்ல கலித்தொகைகள் நான் ஒரு ஆய்வு செய்திருந்தேன். நான் நினைக்கிறேன் 2022 கலித்தொகையை எப்படி ஒரு பதமா கட்டமைக்கலாம், புறநானூற்று பாடல்கள் எப்படி உண்மையா அதுல இருந்து எடுக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு மிக ஒரு பிரசாதம் தென்கையிலை அகத்தியர் அடிகளார் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற ஒரு தென்கையிலை ஆதீனத்தினுடைய குருமுதல்வர்
நான் ஆமா. எப்ப கேட்டாலும் உடனே பாட்டு தருவேன். எப்ப என்னாலும் போன்ல சுவாமி எனக்கு ஒரு பாட்டு போன் எடுத்ததும் சுவாமி எனக்கு ஒரு பாட்டு இப்படி வேணுமெண்டா மிக்க ஒரு குறுகிய நேரத்துல நல்ல பலமான அவர் ஒரு நடனத்துறை சார்ந்தவர். நடனம் படிச்சிருக்கிறார். ஆமா. பிறகு இசைத்துறை சார்ந்த ட்ரைனிங் காலேஜ்ல இசைத்துறையில முடிச்சுட்டு ஒரு ஆசிரியரா இருக்கக்குள்ள அதுல இருந்து ஒரு துறவரத்துக்கு வந்த ஒரு ஆள். அ ஆமா. அருமையான பாடல்களும், அருமையான இசையும் போட்டு தரக்கூடிய ஒரு மிக ஒரு ஆளுமை. அவரோட அ கிடைச்சதும் இந்த நடனம் தான். எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு அ பந்தங்களை, அதாவது உறவுகளை தந்திருக்கிறதும் நடனம். ஏனென்றா, அவர் ஒரு வருடா வருடம் அவர்ட்ட ஆதீனத்தால தென்கேலி கலைக்கோயிலால கலாவிதானம் என்ற ஒரு நிகழ்வு திருவோணமலையில நடக்கும் வருடா வருடம். ஆமா. அவர் அதுல செய்யற நோக்கம் திருவண்ணாமலையில கலைஞர்களை ஊக்குவிக்கணும், கலையை இன்னும் மெருகூட்டணும்ன்றதுக்காக வேண்டி. அப்போ ஆமா. ஒரு சமயம் மண்ணும் மகளும் செய்திருந்தவர். ஐவகை நிலங்களூடாக கோவலங்கண்ணகி நாடகம் செய்திருந்தவர். அந்த சமயத்துல எங்க பல்கலைக்கழகத்துல நானும் படிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு கோவலனுக்கு ஒரு ஆள் வேணும் என்று சொல்லி எங்கட ஹெச்ஓடிட்ட அப்ப சர்மிளா மிஸ் தான் ஹெச்ஓடியா இருந்தவ. அவைட்ட கேட்ட நேரத்துல என்ன அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணு. அதன் மூலம் அந்த கிடைத்த உறவுகள். உணவு மீண்டும் இப்ப அண்மையில பஞ்ச ஈச்சரம் செய்திருந்தேன். அதோட எனக்கு ஒரு நல்ல ஒரு அவரோட வேலை செய்யறது ஒரு வித்தியாசமான தளம். அவர் ஒரு குரு முதல்வர், ஒரு சமயம் சார்ந்ததுக்கு அப்பாலோடு தமிழ் சார்ந்த ஒரு நிச்சயமா. தமிழையும் சிவத்தையும் நான் ஒன்றாக நினைக்கிறேன் அவருடைய பாடலுக்குத்தான் சிந்திக்கிறார். அன்றைக்கு தமிழ் வானவில் உங்கள் நடனம் இருந்திருந்தது. இரண்டு அவற்றுடைய பாடல். அவர் தமிழையும் சிவத்தையும் ஒரே தளத்துல பார்க்கிறார். ஆமா. அதுல நீங்க வடிவா கவனிச்சிருந்த தமிழே உயிரே உயிரே சிவமே, சிவமே என்று. ஆமாமா. உயிரே தமிழே ஆமா. சிவமே, சிவமே உயிரே தமிழே எல்லாம் ஒன்றாக வந்திருக்கும். உண்மையில பாடல்கள் நான் அதை யோசிக்கிறேன். எங்களுக்கு எங்கண்ட உணர்வுகளுக்கு ஏற்ற ஒரு உருப்படிகள் வரைக்குள்ளார் அதுல நாங்கள் இன்வால்வ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். திறமைகளை இவர் ஒரு வெளிப்படுத்த முடியும். வெளிப்படுத்தலாம். நான் இன்னொரு நாயகனை ஃபீல் பண்ணி இன்னொரு நாயகியா காட்ட வலிக்கிட்டேக்குள்ள என் சுயத்தில இருந்து நான் மாறி போவேன். நிச்சயம். ஒரு ஆமா. ஆண் பாத்திரத்தில இருந்து செய்யக்கூடாதுன்னு யோசிக்கல. இதுவும் செய்யலாமே ஆமா. என்ற ஒரு தன்மையில யோசிக்கக்கூடிய பக்கம் இருக்கு. நிச்சயமாக. உண்மையில நீங்க கலித்தொகை என்று சொன்னபோது அது வீரம் நிறைந்த ஒரு பாடல்களை கொண்ட தொகுதி கலித்தொகை என்றது. அவற்றிலே எடுத்து செய்யறது உண்மையா இருக்கும். அப்படி செய்திருக்கிறீர்களா? கலித்தொகையில எடுத்து. எனக்கு அது ஆய்வுக்கா வேண்டி என் தங்கச்சியை வச்சுதான் அந்த வீடியோ செய்திருந்தேன் நான். ஓ. எனக்கு அது பிறகு செய்திருந்தேன்னா அது அந்த ஆய்வுக்காக நல்லா ரெக்கார்ட்ல போடல. இப்ப அத ஒரு முயற்சியா யோசிக்கிறேன். நல்லா இசையமைச்சு அதை வடிவாய் எங்கள்கிட்ட இருக்கிற பொதுவான ஒரு பிரச்சனை இந்த லைவா இசையமைப்பு. செய்யக்குள்ள வர்ற இப்ப அதை யோசிக்கிறேன். இசை அமைக்கணும் அவ்வளவுத்துக்கும் நல்ல நிச்சயம். ஒரு ஒண்ணு இல்ல. சில பாடல்கள் இசை போட்டே இருக்குது. ஓகே. இசையை அவர் கண்ட இது போட்டு இருக்கு. அதை நாங்கள் அதை ஆய்வு ரீதியா பார்த்து அதுன்ற சரியான இசை அமைச்சோம்னா நல்ல பதங்கள் உருவாகும். ஆமா. நிச்சயமாக, நிச்சயமாக. இன்னொரு உறவாக ஒருவர் இணைந்திருக்கிறார் நினைக்கின்றேன். வணக்கம் சக்தி ஸ்ரீனிசங்கர் அவர்களே. அனைவருக்கும் இந்நேர உற்சாக வணக்கத்தை கூறிக்கொண்டு ஜெர்மனியிலிருந்து சக்தி சுனி சங்கர் இணைந்திருக்கின்றேன். முக்கியத்து மலர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நான் வேலைக்கு போய் வந்து இடையில் இருந்துதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உண்மையில எனக்கு இவரை பார்த்த உடனே அப்பாடா என்ன ஒரு பணிவு, பண்பு, அடக்கம், இவ்வளவு ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக இருந்து கொண்டு இப்படி பேசுகிறாரே என்று நான் வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். மிகுந்த வாழ்த்துக்கள் திரு சஜித் இளங்கரட்னம் அவர்களே. உண்மையில நீங்கள் உங்களை ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு, உங்களை ஆளாக்கிய குருமார்களுக்கு என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் போய் சேர வேண்டும். உங்களை இவ்வளவு தூரம் இப்படி உங்களை பேச வைத்து, இவ்வளவு பணி செய்ய வச்சு, ஒரு உண்மையில ஒரு கலைஞன், ஆண் கலைஞன், அதுவும் நடன கலை பயின்ற ஒரு கலைஞனுக்கு எவ்வளவு அப்பப்போ விமர்சனங்கள் நிறையவே இருக்கும் என்று நான் அறிந்திருக்கின்றேன். நீங்க இதற்கு முதல் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி இருப்பீங்க, நான் தவற விட்டு விட்டேன். எனக்கான விலங்கு நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நிறைய நிறைய கஷ்டங்கள் நீங்க எதிர்நோக்கி இருப்பீங்க. எல்லாத்தையும் கடந்து நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்து வந்து ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால்
உண்மையில அது ஒரு பெரிய ஒரு கிரீடம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நான் பார்க்கின்றேன். ஆம். நீங்க நிச்சயமா மிஸ். நீங்க உண்மையில விடாமல் நீங்க இந்த துறையில நீங்க இன்னும் பல இளையவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் இன்னும் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வருங்கால சந்ததியினருக்கு இந்த கலையை நீங்க கொடுக்க வேண்டும், உங்களை போல நீங்க ஆக்க வேண்டும். அப்படி ஆக்குவீங்க. என்னென்ன உங்கள்ட்ட திறமை இருக்கு, உங்களுக்கு பேச்சிலேயே தெரிகின்றது, பேச்சிலேயே தெரிகின்றது. இந்த இந்த இரவு நேரத்துல கூட வந்திருந்து நீங்க இப்படி பேசுகிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞர் என்பதை நீங்க நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீங்க. திரு சஜித் லங்கரட்னம் அவர்களே, மிகுந்த 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 பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்களே, உங்களுக்கும் மிகுந்த பாராட்டுக்கள். இப்படியான ஒரு திறமையான கலைஞரை கொண்டு வந்த முற்றத்து மலர்களில் நீங்கள் மனம் வீச வைத்தமைக்காக உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் உரித்தாக பாமுகத்திற்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி சத்ய ஸ்ரீனிவாசங்கர் அவர்களே, மிக்க நன்றிகள். கேட்டுக்கொண்டிருந்துட்டு வாழ்த்து இணைங்கிறது தான் பெரியதொரு, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கொடுக்கணும் என்று சொல்லி நினைப்பது ஒரு பெரிய மனது. நன்றி, வாழ்த்து இணைந்தமைக்கு நன்றி. இயக்குனர் அவர்கள் இணைந்திருப்பீர்களா? இருக்கிறேன், ஆனால் இன்னும் ஒருவர் இணைப்பில் போல இருக்கிறது, இருந்தால் பேசல. உற்சாக வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னும் ஒருவர் இணைப்பில் இருக்கிறீங்களா? இணைந்து பேச போறீங்களா? இணை நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லையா? சரி, நல்லது, மிக்க நன்றி. சாந்தினி அவர்களுக்கும் கௌசி அவர்களுக்கும் பாராட்டுக்கள், சஜித் அவர்களுக்கும் பாராட்டுகள். இப்போது நிறைவு நேர் சொன்னதை போல நீங்கள் நிகழ்ச்சியில் எந்த கஷ்டத்தையும் சொல்லவில்லை, சமூகம் சார்ந்த இந்த சவால்களையும் சொல்லவில்லை. அதை எதிர்பார்த்தேன். அப்போ இல்லை போல் இருக்கிறது. ஆகவே கிழக்கு மாகாண பாசையில் பசுந்தாக இருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆரம்பத்தில் சொன்னீங்க, அது திருப்பி உங்கள்கிட்ட கேட்க ஆசை. அப்போது ஏதோ பலம் இருந்தது, வளம் இருந்தது, பலம் இருக்கவில்லை. இப்போது அது திருப்பி இருக்க ஞாபகப்படுத்துவீங்களா? அந்த அது மிகப்பெரிய ஒரு அரசியல் வார்த்தை. அது அப்போது அதாவது யுத்த காலத்தில் வசதி இருந்தது என்று சொன்னவர். அப்போது எனக்கு இல்ல, வளம் இருந்தது, வசதி இருக்கவில்லை என்று சொன்னீங்க. மீண்டும் சொல்லுங்க. இல்லை, நான் நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லும் போது அதை மறந்துட்டேன். அதில் சொன்ன கருத்து என்னன்னா சார், நான் உண்மையில நான் பிறந்தது முதல் அந்த இரண்டு சூழல்களையும் அனுபவிச்சவன். ஒன்று யுத்தத்துக்கு முற்பட்ட காலமும் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்துல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கேன். என்னட்ட இப்பவும் கேட்ட இது வளமான காலமான நான் 2009க்கு முன்னுக்குரிய இருக்கக்கூடிய ஒரு காலங்களை சொல்லுவேன். என்னென்னா, ஒன்று தன்னிறைவு பொருளாதாரம் எங்கள்கிட்ட இருந்தது. தன்னிறைவு பொருளாதாரம், இந்த பொருளாதார நெருக்கடி, கொள்ள கற்பழிப்பு, இப்படியான ஒரு சூழல்ல நாங்கள் வளர இல்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் கேட்டதில்லை. இப்ப எந்த அம்மா இப்ப சாதாரணமா சொல்லுவா, 6 மணிக்கு பிறகு எனக்கு வெளியே பயமாண்டு. ஆனா அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருந்தது, எனக்கு அப்பா சிறிய வயசுல தவறிட்டார். அம்மா கடை வச்சிருந்தாவும் 17 கிலோமீட்டர்கள் கடையை பூட்டிட்டு சைக்கிள்ல போய் சாமான் ஏத்திட்டு அந்த காட்டுக்குள்ளால தனிய என் தங்கச்சி சின்ன பிள்ளை கைப்பிள்ளையா இருக்கக்குள்ள உன் கூடையில வச்சு கொண்டு வந்த காலம் எனக்கு தெரியும். நான் அந்த சூழல்ல அனுபவிச்சேன். அந்த சூழல் என்ன முன் வீட்டை விட்டுட்டு கடையை பூட்டிட்டு கிளிநொச்சிக்கு போய் சாமான் ஏற்றி சைக்கிளை, நாங்கள் இருந்த இடம் அப்ப 17 கிலோமீட்டர் இடைவெளியில இருந்தது. அப்பேக்குள்ள இந்த அம்மா பயப்பட இல்லை சைக்கிள். அப்ப ஆனா மின்சாரம் இல்லை, காட்டுப்பாதைகள், ரோட்டு அபிவிருத்தி இல்லை, ரோட்டு கிடங்கு பள்ள ரோட், கிரவல் ரோட். ஆனா அம்மா பயப்பட இல்லை, சாதாரணமா போய் வந்த ஒரு ஆள். இன்றைக்கு என் அம்மா சொல்லுவா, 6 மணி எனக்கு ரோட்டுக்கு வெளியே போய் நம்பிக்கண்டு. அந்த அப்ப எது வளமான காலம்னு கேட்டா எனக்கு அந்த 2 கேள்வியிலையும் அதுல விட இருக்குது. வளம்ன்றது நாங்கள் இது அபிவிருத்திய பாக்குறோமா அல்லது எங்க வாழ்வாதாரத்தை பாக்குறோமா? வளம் என்று பார்த்தா அங்க இருக்குது விட.
ஆனால் அது உண்மைதான். நீங்கள் வாழ்ந்திருந்த பிராந்தியத்தில் அது சாத்தியம். அது தவிர்ந்த இனிய வடகிழக்கு பகுதிகளில் அப்படி இருந்திருக்கவில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அது தவறாக உச்சரிக்கப்படக்கூடாது என்றதுக்காக. இப்போ நீங்கள் வாழ்ந்திருந்த பகுதியை நீங்கள் அதை உச்சரிக்கிறீங்கள், அது சரியாக இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இப்போ இன்றைக்கு என்ன அப்படி என்றால் என்ன குறை? இப்போது அதோட இப்போ நீங்கள் வளமாக இருந்த மகிழ்ந்திருந்த காலத்தில் நீங்கள் படித்து தொழில் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை உங்களுக்கு இருக்கவில்லை. நீங்கள் ஒரு சிறுவனாக அல்லது வளர்ந்து வரும் இளைஞனாக இருந்தீர்கள். இந்த பொறுப்பு அந்த நேரம் இருந்திருந்தால் இந்த வேலை வாய்ப்புகள், இவ்வளவு சம்பளங்கள் உங்களுக்கு அதே பிராந்தியத்தில் கிட்டியிருக்குமா? உண்மையில சார், நீங்கள் அந்த நேரத்தில் உண்மையில தொழில் வாய்ப்பு போகணும்ன்ற ஒரு எண்ணம் சிந்தனை இருக்கே இல்லை, பொதுவா இருக்கு. இல்லை, அந்த வயது இல்லை உங்களுக்கு. வயதும் இல்லை. இருக்கேக்குள்ள எங்கட குடும்பத்தை வச்சு நான் யோசிக்கக்குள்ள அப்படி ஒரு சும்மா எங்கட வீட்டுல இருந்ததா வாழ்க்கை செலவீனம் குறைவா இருந்தது. அந்த வாழ்க்கை செலவீனம் அப்பத்தைய காலத்துக்கும் இப்பவும் சரியான வேறுபாடு இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தால் யுத்தம் தொடங்கக்கு முன்னம் இன்னும் குறைவாகவில்லை இருந்தது. பொருளாதார வளர்ச்சி செல்வாக்கு இருக்குது. இப்ப பொருளாதார வளர்ச்சி ஒரு செல்வாக்கு இருக்குது, இல்லையன்னு இல்லை. பொருளாதார வளர்ச்சி செல்வாக்கு இல்லை. இப்பதைய காலம் அபிவிருத்தி என்றது வந்துட்டு இது தொழில்நுட்ப காலம் வந்துட்டு இருக்குது, இல்லையன்னு இல்லை. கணக்கு நல்ல விஷயம் இருக்குது. நான் முற்று முழுதா இது கூடாது, இது நல்லம் அப்படி என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கல. எங்களுக்கு மேல மேல அபிவிருத்தி, எங்களை விருத்தி செய்யக்கூடிய தொழில் திறமைகள் வேணும், இல்லையன்னு இல்லை. நல்ல வாழ்க்கையின் ஒரு சந்தோஷமும் ஒரு கட்டமைப்பும் இருந்த காலங்களுக்கு இடையிலான ஒன்று எங்கள்ட பொருளாதார விரிசல்கள் கூட இருக்கலாம் அந்த ஒரு சந்தர்ப்பம் நினைக்கிறேன் இந்த இதில். கண்டிப்பாக அது ஒரு சமூக அடிப்படை வாழ்வியலை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் பொதுவானது. உங்கள் துறை சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன? இப்போ நீங்கள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அடிக்கடி போய் வர்றீங்கள். இதெல்லாம் அன்று கிடைத்திருக்காத ஒரு சந்தர்ப்பங்கள். காரணம், அது பலவிதமான குறுக்கீடுகளினால் அவையெல்லாம் தடைப்பட்டிருந்தன, வாய்ப்பில்லை இல்லையா? இப்போது அது திறந்து விடப்பட்டிருக்கிறது, எல்லாமே இருக்கிறது என்று ஒரு சூழல். அது மாயாய் கூட இருந்தாலும் அப்படி சொல்லப்படுகிறது. உங்கள் துறை சார்ந்து நீங்கள் தேர்ந்து ஒரு நிலையை அடைந்து நீங்கள் பலரை உருவாக்குற வாழ்வியலில் இருக்கிறீர்கள். உங்களோட சமகாலத்தில் இருந்தவர்களும் இன்று உங்களிடம் இருந்து பயின்று வருகிற இளையவர்களுடைய எதிர்காலத்துக்கு இன்று ஏற்படுகிற தடைகள் என்ன இன்றைய காலத்தில்? அதைத்தான் நான் உங்களிடம் எதிர்பார்த்திருந்தேன் கூடுதலாக. அப்போ உங்களுடையது சரி, உங்களை பற்றி சொல்கிற போது சாந்தினி அவர்கள் தன்னுடைய காலத்தில் ஒப்பிட்ட போது நீங்கள் அவர்கள் எல்லாரையும் நான் அறிந்திருக்கிறேன், கூட வேலை செய்கிறேங்கிற காலங்கள். அப்படிப்பட்ட ஒரு 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 தோராயமாக எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட சதவீதினர்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. இதே கலையை வாழ்க்கையாக கொண்டு கற்று வளர்ந்தவர்களும் வளர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று என்ன தடைகள் இருக்கின்றன? அவர்கள் எல்லாம் உங்களை மாதிரி ஆகிவிடுவார்களா? இன்றைய காலத்துல இப்ப பொதுவாக பல்கலைக்கழகங்களை படிப்பிக்கக்குள்ள தெரியுது ஒரு காரணம் இருக்குது. இப்ப கலைத்துறை பாடம் தெரிவு செய்யறது உண்மையில கலையில அதிகம் ஈடுபாடானவர்கள் குறைவு. எங்க நாட்டின கல்வி திட்டத்துக்கு அமைய சச்கோருக்கா வேண்டி அது ஒரு தெரிவா செய்து வர்ற பிள்ளை எல்லாம் கூட நான் படிப்பிக்கிற பிள்ளைகிட்டே வந்த உடனே சிலவளை கேட்கறது, எத்தனை பேர் நீங்கள் இதுல ஃபீல்டுல வேலை செய்ய போறீங்க? இலங்கையில கல்வி திட்டத்துல பார்த்தோம்னா இப்ப கலைத்துறை படிப்பிச்சாக்கள் கலைத்துறையில வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது குறைவு. ஒன்று டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா வேலை செய்யணும். படிச்ச பாடத்தை விட்டு அப்பால ஒரு 100க்கு ஒரு 20% பிள்ளைகள்லாம் அந்த கலைகளோண்டு இன்வால்வ்டா வருது. அதை சார்ந்த துறை சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்குது. ஆண் கலைஞர்கள் என்று பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட அதே சமூகத்தின் விமர்சனங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் இருந்த காலங்கள்ல இருந்த விமர்சனங்கள் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏனென்றா அது உங்களுக்கு தெரியும், பொதுவா சார்ந்த சிறு புரிதல், பாலினம் சார்ந்த சிறு புரிதல் சமூகத்திட்ட லைட்டா பரவி இருக்கிறது ஒரு ரீசன். ஆனா வெரியர் இல்லையண்டு இல்லை. அவங்க இப்ப என்னோட நாங்க படிப்பிக்கிற படியில கேட்டாலும் சொல்லுவாங்க, அவங்க வெளியில இருந்து உடுத்துட்டு வர்றது பிரச்சனை. கொஸ்டியூமை கொண்டு வந்து வேட்டி, ப்ராக்டிக்கலுக்கு வேட்டி தான் கட்டி வர வேண்டி வரும். வேட்டியை கொண்டு வந்து என்ன செய்யறேன்னா கேம்பஸுக்குள்ளாம் கட்டுவோம். ஆனா இதே நேரத்துல கொழும்புல ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போனா வேட்டியை கட்டி கொண்டதுல போகும்போது தெரியாதாக்குற தினம்
அப்படி ஒரு சூழல் ஒன்று உருவாகும். இல்லை, அது நிறைய பொதுவாக கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். இன்றைய உங்களுடைய நாட்டு சூழலில் இந்த கல்வி சூழல் இன்று இருக்கக்கூடிய விருத்தி அடையாத தன்மை எதை எடுத்துக்கொண்டாலும் இன்று எதிர்நோக்குகிற சிக்கல்கள் எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றன, இவைகளெல்லாம் தகர்ந்தால் உடைந்தால் இன்னும் ஒரு மேம்பாடான போக்கு இருக்கும் என்று சொல்ல வரீங்க. இப்போ நீங்கள் முதல்ல சொன்னது இப்போது இன்று இங்கிலாந்தில் ஏ லெவல் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று வெளியாகின்றன. கொரோனாவுக்கு பிறகு அதிகப்படியான மாணவர்கள் அதாவது எதிர்பார்த்த சித்தியை டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் பல பிள்ளைகளுடைய போக்கில் ஒரு 10-12% தான் குறியாக்கி படிக்கிறார்கள். நான் மருத்துவராக வரணும், நான் ஒரு கலைஞராக வரணும், ஒரு எழுத்தாளராக வரணும், ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது நிகழ்ச்சிகள் முகாமைத்துவத்தில் எல்லாம் குறிப்பு. மற்றவர்கள் கிடைக்கிற ஸ்கோர்லேருந்து எது கிடைக்கும், என்னுடைய ஸ்கோருக்கு இது பரவாயில்லை, இந்த யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணது, அம்மா அப்பாட்ட தப்புறண்டா தூர இடத்துக்கு போகலாம், இங்கே போனால் கூட லோன் கிடைக்குது. இது இலங்கையில் ஏற்கனவே வந்து விட்டதாக பலர் இதே நிகழ்ச்சிகளில் சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் உங்களிடமிருந்து கொஞ்சம் விரிவாக கேட்க நினைந்தது. இப்போ அந்த ஒரு பதில் சொல்லிட்டீங்க, ஆர்வமாக கலைக்காக கற்பவர்கள் குறிப்பிட்ட தொகையினர்கள். அப்போ ஒரு நிர்வாகம் முகாமைத்துவம் கற்றாலே நீங்கள் சொன்ன மற்ற இதற்கு போகலாம், அதுக்கு யூனிவர்சிட்டி தேவைன்றது அல்ல இல்லையா? அப்படி இருக்கிற போது அப்போ நீங்கள் அது முறைப்படியாக சொல்லுகிற போது ஒன்று இப்போ இப்படிப்பட்ட கலையை படித்து முழுவதுமாக ஈடுபட்டால் இந்தியாவில் ஒரு பகுதியினர்கள் அனுபவிப்பது போல பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு இலங்கையில் என்று இருந்தால் கூட கடகரண்டு வந்து விடுவார்கள், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அப்படி இல்லை, அவர்கள் வாழ்க்கைக்காக தோட்டம் துறவுகள் வயல்களும் எக்ஸ்ட்ராவாக செய்து தான் அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு வெளிநாட்டுக்கு 3 வருஷம் போயிட்டு வந்தால்தான் வாழ்க்கைங்கிற போது நீங்கள் உங்கள் போன்றவருடைய சில திட்டமிடல்களும் வழிகாட்டல்களும் சில மாற்றங்களுக்கான முனைப்புகளும் அவசியம் என்று நினைக்கிறேன். அதனால தான் நான் கேட்டேன். இல்லையென்றால் இன்னும் கொஞ்சம் காலத்தில், இன்னும் ஒரு 25 வருஷத்தில் நீங்களும் ஓய்வூதியம் பெற்று நீங்கள் செட்டில்ட் ஆகிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு பிறகு வந்த பல வழித்தோன்றல்கள் வழி இல்லாமல் தவிப்பார்கள். புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் நான் எங்கே தொடர்றேன் என்று சொல்லி. கேட்ட கேள்வி சரி சார் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி இப்படியே தொடர்ந்து போய்கொண்டு இருக்குமா இருந்தா வழித்தோன்றல் இல்லாம போகலாம். ஒரு மெயினான பிரச்சனை பார்த்தோம்னா இலங்கையில கலைக்குரிய இடம் இல்லை. இடம்னா இப்ப எங்கள்கிட்ட 2 கலையை இருக்கொண்டு தமிழ் மக்கள் நகல சிங்கள மக்கள் நகல இருந்து அப்ப சகோதரர் அவர்கள் அவர்களோட கலைக்கும் அவர்களோட இடத்தையும் ஒரு தொழில்முறை கலையா வச்சு கொண்டிருக்கணும். ஒரு ப்ரோக்ராம் செய்தால் அதுக்குரிய பேமெண்ட் கிடைக்கும், அந்த அவசுக்குரிய ஒரு ப்ராக்டிஸுக்குரிய எங்கெண்ட பக்கங்கள்ல இருக்கிற கலை தொழில்முறை கலையா இல்லை. இப்ப நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் சாதாரணமாக செய்ய போறோம்னா ஒரு ஆலயமா இருக்கட்டும் அல்லது ஒரு பொது தளமா இருக்கட்டும், ஒரு சினிமாவுக்கு கொடுக்குற அந்த அந்தஸ்தை கலைக்கு கொடுக்குற இல்லை. சாதாரணமா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப கேரளா போயிருந்த படிச்ச நேரம் நான் பார்த்த விஷயம், கலை ஏன் அவங்க கவர்மெண்ட்டுக்கு போக தேவையில்லை, கலையை வளர்க்குறாங்க, கலையில ஏன் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு பார்த்தா அந்த ஆலயங்களும் அந்த சமூக கட்டமைப்பும் அவனுக்கு அந்தஸ்தை கொடுக்குது. ஒரு கோயில்ல நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறீங்கன்னா நான் படிச்ச காலத்திலையும் ஒரு 1000-1500 ரூபாய் இந்தியன் மணி அதுல கிடைக்கும். எங்கண்ட சாதாரணமா எங்கண்ட நீங்கள் வெளியில ஒரு கலையை எங்கண்ட அதாவது நான் கதைக்கிற கதை சாஸ்திரிய ரீதியான கதையை பற்றி கதைக்கிறேன். அந்த கலையை கதைக்க போறேன்னா உனக்கு என்ன செலவு, நீ சும்மா செய்துட்டு போகலாம், அல்ல ஒரு 2000 தாரன் வந்துட்டு போ. அந்த அந்த அது சார்ந்த புரிதலும் அந்த தொழில்முறைக்குரிய சந்தர்ப்பம் இலங்கையில இல்லாம போறதுதான் அவர்கள் அந்த படிச்ச துறையை தாங்க ஃபாலோ பண்ண இல்லாம போகுது. படிச்சுட்டு அதை கொண்டவர்களுக்கு செய்யலாம போகுது. என்னன்னா அதை வளர்க்கறதுக்குரிய சரியான ஒரு களம் அவர்களுக்கு இல்லை. அது வராததுக்கு காரணம் அரசியலா? அரசியல்ன்றதுக்கு அப்பால சார், அல்லது எங்கள் பக்கமா கூட சினிமா மோகம் கூட யோசிக்கலாம். ஆலயங்கள் அண்மையில பாத்தீங்கன்னா நாங்கள் ஆலயங்களை வரலாற்றுல படிக்கிறோம், அப்படின்னா கலைகள் வளர்த்த ஆலயங்கள்னு தான் படிக்கிறோம். ஆனா சமகாலத்துல ஒரு சில ஆலயங்களை தவிர அநேகமான ஆலயங்கள் என்னத்தை விரும்புதுண்டா இந்த சினிமா பாணியில உள்ள இசைகளையும் சினிமா பாடல்களையும். அண்மையில நான் எங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆலயத்தின திருவிழா நடந்தது. வளமையா நாங்கள் கேட்கிற காலங்கள்ல நாதஸ்வரத்துல கோயில் என்ன சொல்லுவோம் பக்தி இசை வருமாண்டு. இப்ப கேட்கறது எல்லாம் நாதஸ்வரத்துல இருந்து தவிர இருந்து எல்லாம் சினிமா இசையும் இப்ப பைலா இசையும்
ஒரு ஓ தோன்ற ஒரு காலமா வந்தது. சினிமா மோகம்ன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அதாவது பாப்புலேஷன் பெரிய ஒரு பிரச்சனை. ஓ இப்ப இல்லை, அது போட்டிக்கு இது ஆளே முக்கியமான 2 விஷயத்தை தொட்டிருக்கிறீங்க. ஒன்று, அது தொழில்துறையாக இல்லை. 2வது, சமூக மட்டத்தில் அதிக அளவு ஈர்ப்பு இல்லை. இது 2ஐயும் இப்போ சுட்டி காட்டியிருந்த நீங்கள். இதுக்கு யார் காரணம்? இதை நாங்கள் தேடாத வரைக்கும் இப்போ ஒரு இலங்கையில் கிழக்கில் தெரியாது, வடக்கில் மொழி திருத்துவதற்கு கூட இந்தியாவிலிருந்து தான் வந்து கடை போடுகிறார்கள் என்கிற அளவுக்கு நிலைமை மாறிட்டது. வீதியோர வியாபாரத்திலிருந்து பெருங்கடைகள் வரை எல்லாமே வந்துவிட்டது. அது கலைஞர்கள் ஏற்கனவே வந்து குவிஞ்சு உங்களுக்கு போட்டியெல்லாம் வச்சு தேர் நடத்துகிற எல்லாம் பொழுது போன கதைகள். இதெல்லாம் எதனால் வந்தது? எங்களுக்கு யாராவது பிறமொழிக்காரர்கள், வேறு நாட்டினர்கள் அல்லது உலக எதையோ ஆளுகிற புறநாய்வாளர்கள் எங்களுக்கு அப்படி ஏதாவது மந்திரம் மாயம் சூட்டினார்களா? அடிப்படை மக்கள் இந்த உணர்வில் எழாமல் வாழாமல் எழுந்தார்கள். இப்போ ஒரு 40 வருட காலம் ஆயுத போராட்டம் அரசியலோடு சேர்ந்து இருந்தது. அப்படி ஒரு சமூகம் உலகத்தில் இருந்தால் தலைகீழாக ஒரு 40 மடங்கு தலைகீழாக தன்னை மாற்றி அமைத்து உலகத்தில் எழுந்திருக்க வேண்டும். நாங்கள் தொடங்கிய காலத்துக்கு 80க்கு முன்னம் போயிட்டோம் இல்லை நிலைமைகளில். அதுதான் உங்கள் போன்றவரிடம் அந்த கல்வியாக, நான் அரசியல் ரீதியாக கேட்காமல் கல்வியும் அதை சார்ந்த ஆளுமைகளுமாக ஒரு சமூகத்தில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துறதுக்குரிய விரிவாக்கங்கள் என்ன நான் சொல்லவில்லை, இடையில தொட்டுட்டீங்க நீங்கள். ஏற்கனவே இந்த விமர்சனங்கள் வருகின்றன, அடிப்படைகளை மாற்றுகிறார்கள், பாரம்பரியத்தை தொலைத்து விடுகிறார்கள். அது எல்லாம் அந்த விமர்சனங்களுக்கு போகாமலே இதை ஒரு தேவையான கலையாகவும் இது ஒரு தொழில்துறையாகவும் வளர்த்தெடுக்கின்ற ஒரு பிரச்சனை எங்கள் கைகளில் தான் இருந்திருக்கிறது. இதற்கு எந்த எதிரியும் காரணம் இல்லை இல்லையா? போல எது எடுத்ததுக்கெல்லாம் புலம்பெயர்ந்த இந்த தேசம். நாளைக்கு வெள்ளம் வரப்போகுதுன்னா இன்றைக்கே காசு சேர்க்கணும், வெளிநாட்டை வீட்டிலிருந்து காசு சேர்க்கிற ஒரு வாழ்க்கைக்குள் எங்கள் சமூகம் இலங்கையில் போய்விட்டது. இதுக்குள் தான் நான் திருப்பியும் தோண்டி எடுக்க பார்க்குறேன். இன்று இல்லாவிட்டால் கூட நீங்கள் உங்கள் போன்றோர்கள் சாந்தினியார் அடுத்து வேறு நிகழ்ச்சியில் வந்தவர்களை கூட கேட்டிருந்தோம், பதிலும் சொல்லவில்லை, நாங்கள் திருப்பியும் கூப்பிடவில்லை, ஓடிவிட்டார்கள். நீங்கள் அந்த பொறுப்பை தூக்காவிட்டால் இன்னும் வரப்போகிற அடுத்த 50 ஆண்டுகளில் ஒரு 5% தான் இந்த கலையை வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை பிழைப்பாக எடுக்க முடியும். அப்போ தோற்று போகிறது தெரிந்தால் மாற்றத்துக்குள் குதித்தாக வேண்டும். அதுக்கான சமூக பொறுப்பை மாற்றியாக வேண்டும். நாங்கள் ஒரு 300 பேரை மேடையேற்றுகிற ஒரு கலை தளத்தை உருவாக்கி பெரிய அளவில் ஆட்களை தேடினால் அங்கே ஒரு 5-6 பேர் மதிப்பிடுவார்கள். சும்மா ஊரில் இருந்த ஒரு தேர் திருவிழா என்றால் அங்கே 50,000 பேர் வருகிறார்கள். 2ம் இலவசம்தான் இல்லையா? இது இலங்கையிலிருந்து தான் வெளிநாடுகளுக்கு பரப்பப்பட்டது. வெளிநாடுகளில் தோன்றவில்லை, மன்னிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் துயிரோடுவது மட்டும்தான் ஐரோப்பாவில் புதிது நாங்கள் கண்டுபிடித்த புதிய விஷயமே தவிர மற்றும்படி இலங்கையினுடைய அந்த ஒரு பயங்கர பிற்போக்குவாதத்தை இங்கு அமுல்படுத்துகிறோம். அந்த இடத்தில் பார்த்தால் செண்டை மேளத்திலிருந்து அத்தனை தமிழ் அல்லாத கலைகளை வீதிதோறும் அடித்து ஆட்டம் போட்டு அதை டிக்டாக்கில் எடுத்து வெளியிடுகிறது. இலங்கையிலும் கூடிவிட்டது, ஐரோப்பாவில் மட்டுமல்ல. அப்போது சஜித் போன்றவர்களுடைய பக்கத்தில் நீங்கள் இப்போ ஒரு ஆளுமையான பொறுப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது சில விஷயங்களை சொல்லுகிற போது மாற்றங்களை, சலசலப்புகளை ஏற்படுத்த முடியும். அது உங்கள் காலத்துக்கு அப்பாலாவது பயன்படுமாக இருந்தால் இப்போதே அதுக்கான விதைகளை தூவ வேண்டும். சின்ன அடிப்படையிலிருந்தே இந்த கலை சார்ந்த வாழ்வு அது வாழ்வியலாகிற முறைகள் இவை போன்றவை விரவ விடுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் மௌனமாக இருக்கிறேன், உங்களோட கதையை கேட்போம் கொஞ்ச நேரம். இப்போ புரிந்திருக்கும் நான் எதை தொட்டேன், என்ன சவால்கள், என்ன பிரச்சனைகள் என்கிறதை. இப்போ உங்களுடைய நிகழ்ச்சி என்றபடினால் உங்களுடைய வளர்ச்சி, அதனுடைய போக்குகள் பற்றி அழகாய் சொன்னீங்கள். ஆனால் ஒரு பொறுப்பு இருக்கிறது அல்லவா? சமூகமாக நீங்களும் நானும் சாந்தினியும் கௌசி அவர்களும் சக்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சேர்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன் உங்கள் பக்கம். நிச்சயமாக இது இப்ப கலை இல்லாம போகுதுன்னா அது நாங்கள் ஒரு பாரம்பரியமா நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது எங்கள் ஒரு பங்கு இருக்குதுன்றதுல அதை நானும் உடன்படக்கூடிய கருத்து. அதை மறக்கல என்னண்டா அது இல்லாம போகுதுன்றதா போகும் அல்லது போக போகுதுன்ற அதன் செல்வாக்கு செலுத்த காரணிகள்ல நாங்களும் கட்டாயம் உண்டாத்தான் இருக்கிறோம். அந்த தொழில் வல்லுநர்கள் இன்னொராக்களை எதிர்பார்க்காம நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் கட்டமைப்பை உருவாக்குவோம் என்று எங்கள ஒரு இன்னொரு ஆக்களை எதிர்பார்க்கணும் இல்லை. கட்டாயம் இன்னொரு இதுதான் இப்ப அநேகமா நடக்கிற ப்ரோக்ராம் வந்து ஸ்பான்சர்ஸ் இருந்தா தான் நடக்கும்ன்ற ஒரு காலகட்டம் தான் வந்துட்டுது. அது நீங்கள் அதை சொல்லிட்டீங்க, அதை பற்றி நான் கதைக்க தேவையில்லை.
அநேகமான நிகழ்ச்சி நிரல்கள் ஸ்பான்சர்ஸ் அடிப்படையா வச்சு கொண்டு இருக்குது. உண்மையில ஒரே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இலங்கையை பொறுத்தளவுல. நீங்கள் சொன்ன மாதிரி பேருக்கு ஃப்ரீ ஏண்டா போகக்கூடிய ஒரு சனம் ஒரு நல்ல ஒரு 300 பேருக்கு ஆர்ட் ஃபார்மை போட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த ஆர்ட் ஃபார்மை நாங்கள் எப்படி கொடுக்க போறோம், அது என்ன சார்ந்து இருக்க போகுது, அந்த சமூகத்துக்கு என்னத்தை கொடுத்தா அது போய் சேருமன்ற ஒரு பக்கத்துல நாங்கள் சிந்திச்சா கடைசி 300 பேரை வேற வைக்க இயலாது, அட்லீஸ்ட் ஒரு 180 பேரையாவது வேற வைக்கலாம். அப்படியாவது எங்கண்ட பெருக்க வந்து கூட்டலாம். இது சார்ந்து வேலை செய்யக்கூடிய எங்கன்னோட மென்டாலிட்டி வளர்ந்துட்டது எப்படின்னா, காசுக்கா மட்டும் வேலை செய்ய, காசு வேணும் இல்லைன்னு இல்லை, நான் காசு தேவை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்லை. காசு இல்லாட்டிக்கு நாளைக்கு சாப்பிட இல்லாது, அது வேற பிரச்சனை. எங்கிட்டையும் பொதுப்படியா ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு டீம் இருந்து கொஞ்சம் இது சார்ந்து வேலை செய்யுமா இருந்தா ஒரு சின்ன ஒரு புரிதல் வரும். அது ஒரு பெர்ஃபார்மன்ஸா இல்ல சின்ன டிக்கெட் ஷோவா அல்லது அது தொழில்முறையா ஆக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு முன்னெடுப்புகள் வந்து காலப்போக்குல இப்படியான தொழில்முறை கலைஞர்களை உருவாக்குறதுக்குரிய சந்தர்ப்பம் பொதுவா அமையும். அதே நேரத்துல அடுத்த தளம் வந்து எங்க சமூகம் சார்ந்த இருக்குது, சமூக கட்டமைப்புகள் உள்ள அமைப்புகள் சார்ந்ததா இருக்குது. இந்த அமைப்புகளும் ஒரு சிந்தனை நோக்கத்துல செயற்படலாம். உண்மையில கணக்கு அமைப்புகள் இருக்குது, அறநறிகள், அதுகளது 2 கணக்கு அமைப்புகள் இருக்குது. இலங்கை நிர்வாகத்துக்குள்ளேயும் கூட அமைச்சுக்கள் இருக்குது. இந்த அமைச்சுக்கள் அல்லது இந்த சமூகம் சார்ந்த பிரதிநிதிகள் அல்லது எங்கெண்ட சமூகங்கள் சிந்திக்கலாம், எங்கள்கிட்ட உள்ளவர்களுக்கு அல்லது எங்கண்ட கலைஞர்களுக்கு எவ்வாறு ஒரு தொழில் முனைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது ரெண்டு சார்ந்து சிந்திச்சா வருங்காலத்திலையும் இந்த கலைத்துறை சார்ந்த தொழில் வல்லுநர்களை வந்து உருவாக்க முடியும் என்றது என்ற ஒரு பொது கருத்து. அதுல எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. அதே நேரத்துல பொறுப்பு வாய்ந்த சமூகத்தின் பிரதிநிதிகள், சமூக பிரதிநிதிகள் அரசியலுக்கு போகல, எங்க சமூக சின்ன கட்டமைப்புகளோ ஆலயங்களோ அல்லது பாடசாலைகளோ அல்லது புது அமைப்புகளோ அது சார்ந்த, அதே நேரத்துல வந்து இலங்கை அரசாங்கத்துக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதேச செயலகங்களையும் அமைச்சுக்கள், கலைத்துறைக்கண்ட அமைச்சுக்கள் இருக்குது. எங்களை வட மாநிலத்துல பார்த்தா பண்பாடு அலுவலக அமைச்சு இருக்குது. அவங்க செயற்பாடுகள் வந்து, ஆனா இப்படியான செயற்பாடுகள் வந்து கலை நிகழ்வுகளை நடத்திட்டு போறதா இல்லாம இந்த கலைஞர்களுக்கு கலைஞர்கள் வாழ்வாதாரம்ன்றது கலை வாழ்வாதாரம். நான் சொல்றது பொருளை கொடுக்கணுமோ அப்படி இல்லை, இவங்களோட கலையின் வாழ்வாதாரத்தை இப்படி மேம்படுத்தலாம் அல்லது இவர்கள் நடைமுறை வாழ்வாதார கலைஞர்களா பொருளாதார கலைஞர்களா மாத்துறதுக்குரிய திட்ட முன்மொழிவுகள் சரியா வச்சிருந்தால் கொஞ்சம் கலையை மேம்படுத்தி கொண்டு போகலாம். இப்ப ஆலயங்கள்ல இப்படி இருக்கணும், இந்த கலைஞர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்ன்றது ஒரு சின்ன உதாரணம். அதை நடத்தக்கூடிய கட்டமைப்புகள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது, அது சரியான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணப்பட இல்லை. அதுதான் அப்போ அதுக்கான முனைப்பை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது நான் வளர்ந்த காலங்களில் நான் மேடை நிகழ்ச்சிகளுக்கு போனது என்பது ஞாபகம் இல்லை. நான் 2 தளங்களில் தென்பகுதி நீர்வளம்பிலும் வளர்ந்திருக்கிறேன், யாழ்ப்பாணத்திலும் வளர்ந்திருக்கிறேன். நான் கோயில்களில் தான், ஈவன் நீர்வளம்பில் கூட அது சைவ கோயில், சைவ இல்லை இந்து கோயில் மட்டுமல்ல, மாதா ஆலயங்களுடைய உற்சவ காலங்கள் வீதிகளில் எல்லாம் நடக்கும், மைதானங்களில் எல்லாம் நடக்கும். அங்கு தான் மேடைகள் போடப்படும், அங்கு தான் தரையில் உட்கார்ந்திருந்த கலைகளை ரசித்திருக்கிறோம். வடமாகாணத்திலும் அப்படித்தான் இருந்தன என்னுடைய காலத்தில். சாந்தினி அவர்கள் எங்களுக்கு பிறகு வந்து நீங்கள் உங்களுக்கு மேடை தான் வந்து வரிய மேடைகள் இருந்தன, ஆனால் மிக குறைவு. சர்வ சாதாரணமாக நாங்கள் எல்லாரும் படையெடுத்து போய் விடிய பார்த்து கடைசியாக தவிலும் ஒரு கலை தான், தவில் நாதஸ்வரமும் அது உட்பட ஆடல் கலைகள் எத்தனையோ எல்லாம் பார்த்துருக்கிறோம், பாடல் கலைகள். அப்போ பொதும் இந்தியாவிலிருந்து சிலர் வருவார்கள், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் போன்றவர்கள் வருவார்கள், மிகுதி எல்லாமே நம்முடையவர்களாக இருப்பார்கள். இதை இந்த முனைப்பு காட்டவில்லை. இப்போது இப்போ கனடா போன்ற தேசங்களில் பார்த்தால் ஆலயங்கள் எல்லாம் வெளியால் மண்டபம் வடிவமைத்து இந்தியாவிலிருந்து கலைஞர்களாகப்பட்டு ஒரு கொஞ்சம் முதல் பகுதியை அரைவாசிக்கு பக்தி பாட்டு பாடுவார்கள், பின்பு பிறகு சினிமாவை செய்து விடுவார்கள். அதுதான் பெருமளவு கூட்டம். ஆனால் அங்கு ஒரு 4-5 மேடைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 500 கடைகள் போடுகிறார்கள், அதில் ஒரு 4 மூலைகள் 4 மேடைகளை போட்டு அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. இதை வளர்ப்பதற்கான ஒரு உந்துதலை கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்குறேன். நீங்களும் நாங்களும் ஒரு சிலர் நினைத்து கொண்டு மாற்ற முடியாத உலகத்தை என்பது பொய். மாற்றத்துக்கான
முனைப்புகளை செய்வது தான் நம்முடைய வேலை. மாறாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் தற்கொலை செய்ய முடியாது. அது ஒரு பக்கம் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். உங்கள் போன்றவர்கள் அதை அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டு, மாற்றாக உங்களுடைய வளர்ச்சியிலே நீங்கள் அடைந்து கொண்ட மாற்றங்கள், அதுக்கு பிறகு வந்த ஊக்கங்கள், எல்லாவற்றையும் நினைக்கிற பொழுது மிகப்பெரிய சிறப்பு. இந்த தாய்மார் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கும் அது தோன்றியிருக்கிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பின்னணியில் இருக்கிறது. ஆனால் பெருசாக வந்ததுக்கு பிறகு கன பேர் அதை கவலைப்படுவதில்லை. சிலர் அதை எடுத்துக்கொள்வது உண்மையிலே அதுதான், தங்களை இழந்து இவர்களை கொண்டு வருகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல், அது ஐரோப்பாவாகட்டும் இலங்கை இந்தியாவாகட்டும், எங்கள் கைகளில் தான் அநேகமானவை இருக்கின்றன. நாங்கள் அடுத்தவர் மீது பழியை போட்டு அரசியலை முன்னுக்கு போட்டுட்டு தப்பிக்க பார்க்குறோம். ஒரு சிலர் பிழைப்பை நடத்துகிறோம் என்று நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இப்படிப்பட்ட கூட்டமைப்பை நடத்தி கட்டமைப்புகளை உருவாக்கி அதை ஒரு தொழில்திறனாக ஆக்குவதற்குரிய வேலைகளை ஆக்கி போட்டு அங்கிருந்து கொண்டு புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஸை அழைப்பு விடுங்கள். ஒரு காலகட்டம் மலிவான டிக்கெட் உள்ள காலத்தில், இந்த நல்லூர் கோயில் திருவிழா காலங்களில் சரியான விலை டிக்கெட். இன்னும் ஒரு காலங்களில் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஒரு கலை மாதம் அப்படி உருவாக்கி நிறைய பேர் 3 பெரிய கண்டங்கள், ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, ஐரோப்பாவிலிருந்து மக்கள் தேடி வந்து இந்த கலைகளை எல்லாம் ரசித்து கூழும் குடித்து அரசு வேலையும் சேர்த்து சாமங்களையும் வாங்கி கொண்டு போகிற மாதிரி கலைக்கூடங்கள், கலை ஒன்று கூடல்கள் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம். அங்கே வேணுண்டால் 2 சாமியையும் வச்சிருங்க, அது வேறு விஷயம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த சிறப்பு. இன்னும் படிநிலைகளில் உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறைய சாதியுங்கள் என்று கேட்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி இயக்குனர் அவர்களே. மிக துடுப்பான ஒரு கேள்வியை முன்வைத்து ஒரு தூண்டலை விட்டிருக்கின்றார். நன்றிகள். உண்மையில சஜின், எங்களுடைய முட்டத்துமல் நிகழ்ச்சி என்று சிறப்பாக நகர்ந்திருக்கிறது, மிக சந்தோஷமாக நகர்ந்திருக்கிறது. நேரங்களும் நிறைவாகவே இருக்கின்றன. உங்களது கருத்துக்களோடு எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். உங்களுடைய கருத்து, நிறைவான கருத்தை தாங்க. மிக்க நன்றி மிஸ். இந்த நேரத்துல நான் நன்றிகளோடு சேர்ந்து முடிப்போம்னு யோசிக்கிறேன். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு கௌசியக்காக்கு நன்றி சொல்லணும். அவதான் இந்த தொடர்பை ஏற்படுத்தி தந்தவ. அதே நேரத்துல உங்களோட கதைச்சது உங்களுடைய இயக்குனருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் எங்களை அடுத்த தளத்திற்கு மிகவும் ஒரு உற்சாகத்தோடு கடத்தி செல்கிறது. உண்மையில் இப்படியான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் எங்களை வேறு தளத்துல சிந்திக்க வைக்குது. நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ணணும். இன்னும் எவ்வளவு தூரம் எங்கள்ட கடமைப்பாடு, எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வேலை செய்யணும், எங்கள எவ்வளவு ஒரு பெரிய சமூக பொறுப்பு இருக்கிறது என்பதை அடிக்கடி அழகாக ஞாபகப்படுத்தி செல்லுது. அதற்காக மிக்க பெரிய நன்றிகள். அதோட எங்களுடைய நிர்வாகத்தின் பணிப்பாளர், எந்த நேரமும் எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவர், மிகவும் உற்சாகமாக இவ்வாறு சிந்திக்கக்கூடிய ஒருவர். நாங்கள் சமூகத்துக்காக வேண்டி வேலை செய்யணும் என்று. அத்தோடு எங்களுடைய நடன நாடக விரிவுரையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அவர்களும் ஒரு துடிப்பானவர்கள். இதே சமயத்துல நான் ஒரே ஒரு கருத்து தான் சொல்லணும். இந்த ஆண்கள் ரீதியா பார்க்கக்குள்ள, ஆண்கள் கலைத்துறைக்கு வரும்போது நீங்க தைரியமானவர்களாக இருந்தால் எதையும் சாதிக்கும். சமூகம் எப்படித்தான் சொல்வார்கள், நிலவை பார்த்து அல்லது சூரியனை பார்த்து நாய் குலைச்சால் நாய்க்குத்தான் வாயினோம். அதனால அழகான ஒரு பொருத்தம் எங்களை போன்றவர்களுக்கு. சமூகத்தை சிந்தித்தால் எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு சமூகம் தர போகிறது இல்லை. நாங்கள் உழைத்தாதான் எங்களுக்கு காசு. நான் என்ன மாணவர்கள் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு காசு. அடுத்தவன் என்னவன் சொல்லிட்டு போவான். அடுத்தவன் சொல்றத பார்த்து நான் இது செய்யணும்னா, நாளைக்கு நான் கஷ்டப்படுற நேரம் அடுத்தவன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணப்படுது. அடுத்தவர்கள் சொல்றது எங்களை விமர்சிப்பவர். அதனால இப்படியான ஒரு சமூகம், ஒரு கலை சூழல வரக்கூடிய ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், நீங்கள் உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை செய்யுங்க. சமூகத்துக்காக அதன படைப்பாக்கங்கள், இனி வர்ற காலங்கள்ல வர படைப்பாக்கங்கள் ஒரு சமூகத்தின் கருத்தையும் ஒரு சமூகத்தின் தேவையும் உணர்ந்ததா பயணிக்க அது சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு சிறிய வாய்ப்பு மட்டும்தான்.
இப்போ அந்த பணம் பல விஷயங்களில் இலங்கை போன்ற நாடுகளை அடியொட்ட ஒரு அக்கறை இல்லாத சமூகத்துக்கு வித்துட்டு அது வளர்ந்துட்டுது பெருசாக. என்னுடைய பக்கத்தில் பணமில்லா தொண்டு பணம் இல்லாத என்றது தான், அதாவது சேரிட்டி வித்தவுட் மணி என்றது. நான் இப்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லி நான் அதை விட்டு விடுகிறேன். 2 வரி. உங்களோடு வளர்கிற ஆர்வமிக்க, அது வாழ்வில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று பற்றி கவலையப்படாதீங்க. ஒரு ஜூம் மூலம் இணைக்கக்கூடிய வாய்ப்பினை மட்டும் கொடுங்கள். வாரத்தில் ஒரு நாள், கிழமை நாளோ அல்லது வார இறுதி நாளில் எங்களுடைய காலை பகுதி என்ன உங்களுக்கு மதியமாக இருக்கும் ஒரு நாள், அல்லது மாதத்தில் ஒரு நாள் அவர்களை ஒதுக்கி இந்த ஐரோப்பாவில் உள்ள ஏனைய குழந்தைகளோடு பேசி பழகுவதற்கு வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்கள் தாமாக சேர்ந்து விட போகிறார்கள். இல்லை, நீங்கள் ஆக்குங்கள், நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை மாற்றி அதுக்கென்று நேரத்தை தருகிறோம். ஆனால் ஒன்று விஷயத்தை சொல்கிறேன், எப்போவுமே எதிர்மறையாக கதைக்கிறேன் யோசிக்காதீங்க. அது அப்படியே பழகி போச்சு. நிறைய பேரிடம் இந்த வாய்ப்பை கொடுத்து இலங்கையிலேருந்து ஒருவரும் திரும்பி வரவே இல்லை. அது பிள்ளைகளோடு வேலை செய்கிற யாருமே எங்களுக்கு அந்த வாய்ப்பை, சாந்தினி அவர்கள் சாட்சி, பல நிகழ்ச்சிகளிலும் கேட்டிருக்கிறோம். குருத்துவ பாதிரியார்கள் உட்பட பல நல்ல நிலைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு ஒருவரும் கொண்டு வருகிறார்கள் இல்லை. உங்களிடமும் அந்த பொறுப்பை இருக்கா விட்டு பார்ப்போம். ஒரு 5 பேரோ 10 பேரோ அல்லது 1000 பேரோ, ஆனால் நாங்கள் சொல்லப்போவதில்லை. ஆனால் இங்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மனம் படைத்தோர்கள் அவர்களுடைய கல்விக்கு பின்னணியில் இருப்பார்கள். ஆனால் நான் அது வாக்குறுதியாக தரையில்லை. அது தன்னியல்பாக தொடர் விளைவாக நடைபெறக்கூடிய ஒன்றே ஒன்று தான், அவர்களை உலகத்துக்கு இந்த இணையத்தினுடைய வாயிலாக இணைப்பதற்கு இந்த தளத்தை பாவித்து கொள்ளுங்கள். இதுக்கு எந்த பணமும் நாங்கள் யாரிடமும் வரவிடப் போவதில்லை. ஒரு மணித்தியாலம் தேவையான 2 மணித்தியாலம் எடுக்கட்டும். சாதாரணமாக இங்கு நிறைய பிள்ளைகள் வளர்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பழகட்டும். ஆளுக்கால் கை கொடுப்பார்கள். நாம் செய்ய முடியாததை இவர்கள் எதிர்காலத்தில் சேர்ந்து சாதிப்பார்கள். நன்றி. அதை புரிந்து கொண்டால் அதை நீங்கள் செயல்படுத்துங்கள், அல்லது சாந்தினி அவர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். நன்றி இயக்குநர்களே. இன்றைய முட்டத்து மலர் மிக அழகாக மலர்ந்து மனம் பரப்பி இருக்கின்றது. இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த கௌசி அக்கா, இந்த விருந்தினர் நினைவுக்கு காரணமாக இருந்த கௌசி சுபாலன் அவர்கள் சென்ற தமிழ் வானவையில் உங்களது நடனம் இடம்பெற்றிருந்தது பாடலாக. நல்ல ஒரு அழகிய பாடலுக்கு நடந்து செய்திருந்தீங்க. அந்த பாடல் கௌசி அக்கா இணைத்திருந்தார். இளையவர்களை இணைக்கிற பாமுகத்தில் நீங்கள் இவரையும் இணைக்க வேண்டும், அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலரில் நீங்கள் இன்று இணைவதற்கு காரணமாக இருந்த கௌசியக்காக மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோடு மட்டுமில்லாமல் இன்று வந்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார் அடுத்து சக்தி ஸ்ரீனிசங்கர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இந்த தளத்தினை இயக்கிக் கொண்டு எங்களையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இயக்குனர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி சஜித். மீண்டும் சந்திப்போம் அடுத்த முற்றத்து மலர்களில். நன்றி, வணக்கம். விடியல் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.